Alright, the first thing we want to learn here is to discuss the existence of gravitational force between two bodies in the universe. ரெண்டு பாடிஸ்க்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபார்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, let's see the following actions. A person who jump up will return to the ground. மேலே பாஞ்சானா கீழே வந்து தான் ஆகணும். What forces cause the person to return to the ground? Vaishnavi, what force is that? Frictional force, sir. Frictional force-நாலயா மேலே போயிட்டு கீழே வரா? Sorry, gravitational force. Gravitational force. Frictional force-னா தேஞ்சிக்கிட்டே போயிடுவான். Gravitational force. Okay. Safrina, air molecule remain in atmosphere without escaping to the outer space. Okay, that means நம்ம கிட்ட இங்க எர்த் இருக்கு, எர்த் சுத்தி அட்மாஸ்பியர் இருக்கு. இங்க இருக்கிற ஏர் மாலிக்யூல் does not escape to the space. பார்க்க போனா ஸ்பேஸ்க்கு போயிருக்கலாமே, ஸ்பேஸ்ல தான் ஆக்சிஜனே இல்லையே. ஏன் ஸ்பேஸ்க்கு போகாம பூமிக்குள்ளாரே இருக்கு? What force act between the molecule of the atmosphere and the earth? Gravitational force. Also the gravitational force. Okay, அந்த gravity pull பண்றதுனால தான் அது வெளியே போகாம semua ditarik ke center of the earth. That's why நம்ம udara வந்து cannot go beyond the space, all attracted towards the center of the earth due to the force of gravitational force. Okay, next. The moon revolves around the earth without drifting away from its orbit. பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் இங்கே இருக்குன்னா நம்ம எர்த்தை சுற்றி மூன் வந்து வட்டம் போடும். அது எங்கேயுமே கீரி காணான்லாம் போகாது, கரெக்டாக அந்த ஆர்பிட்லேயே வருது. ஓகே, அதான் அவங்க சொல்கிறாங்க ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் இட்ஸ் ஆர்பிட். இதான் மூன். ஓகே, த எர்த் எக்ஸர்ட் அ புல்லிங் ஃபார்ஸ் ஆன் த மூன். டஸ் த மூன் ஆல்சோ எக்ஸர்ட் த ஃபார்ஸ் ஆன் தி எர்த்? அதாவது ஏன் வந்து இந்த மூன் வந்து நாட் கோயிங் ஆஃப் ட்ராக் ஆஃப், அதோட ட்ராக்லேருந்து ஆஃப் பண்ணி போகாது எப்பவுமே. ஏன்னா வந்து அந்த இந்த இந்த பூலானை வந்து அப்படியே ஒரு ஃபார்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஏர்த்தை நோக்கி ஒரு ஃபார்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீ அப்படியே அந்த 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 ரேடியஸே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும். ஓகேயா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும். அதனால தான் வந்து அந்த ஆர்பிட் விட்டு வெளியாகாது. த சேம் திங், இது வந்து மூன் எர்த் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் புல்லிங் ஃபார்ஸ். ஓகே, த எர்த் எக்ஸர்ட் a pulling force on the moon and it works in both way. Okay, moon also will exert a force on the earth. Yes, ரெண்டு சைட்டுமே ஃபார்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபார்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதோட பொசிஷன். அப்போ அழகாக அந்த ஆர்பிட்டை சுற்றி வரும். ஓகே, திஸ் ஒன் ஆல் ஆர் ப்ரூஃப் தட் கிராவிடேஷனல் ஃபார்ஸ் எக்ஸிஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள். Okay, a leaf fall from a tree. Both the leaf and the earth experiences the same gravitational force. Okay, அதாவது ஒரு இலை உழுவுது, லீஃப்க்கும் எர்த்க்கும் ஒரே விதமான கிராவிட்டியா? ஆஃப்கோர்ஸ் எர்த் உள்ள தானே அந்த லீஃப் இருக்கு, அதனால ரெண்டு பேருக்கும் சேம் கிராவிட்டியா தான் இருக்கும். எஸ். ஓகே, and then next question, what is the effects of those force to the movement of fallen leaf and the earth? ஓகே, அதாவது இதான் எர்த். ஓகே, எர்த் கிட்ட கிராவிட்டி இருக்கு, லீஃப் இங்கே உழுவுதுல அதுவும் கிராவிட்டியை நோக்கி வருது. ஸோ அதோட இஃபெக்ட், இந்த கிராவிட்டி இருக்கிறதுனால அதோட என்ன இஃபெக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, த லீஃப் அண்ட் த எர்த் ஓகே மூவ் டுவர்ட்ஸ் ஒன் another. ஓகே, ஏன்னா வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரியாது. நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இலை வந்து இங்கிட்டு வந்து அந்த என்னது ஒரு கிரவுண்ட் மேலே விழுவுறது அப்படி தான் பார்ப்போம். ஆக்சுவலி அந்த கண்ணுக்கு தெரியாது. இந்த எர்த்தும் வந்து அந்த ஃபார்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, தே மூவ் டுவர்ட்ஸ் ஒன் another, அப்படியே கீழே இழுத்துரும். லைக் ஹவ் ஐ எக்ஸ்பிளைன் டு த மூன் அண்ட் எர்த். ஓகே, அந்த ஃபார்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். ஓகே, ஸோ த லீஃப் and the earth
move towards one another. Okay, and why does a fallen leaf move towards the ground? Okay, ஏன் வந்து ரெண்டுமே மூவ் ஆகுதுன்னா ஏர்த்தும் மூவ் ஆகுது லீஃபும் மூவ் ஆகுது. ஆனால் லீஃப் மூவ் ஆகுறது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஏர்த் மூவ் ஆகுறது நம்மளால அவ்வளோவா பார்க்க முடியாது. ஓகேயா, சரி, ஏன் இந்த மாதிரி நடக்குது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். As the mass of the earth is very much larger compared to the mass of the leaf, not this leaf, mass of the leaf, so the gravitational force does not have an apparent effect on the Earth's movement. So we only observe the leaf falling down, falling to the ground. Okay, இந்த சிச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், கிராவிட்டி எப்பவுமே ரெண்டு பாடிஸ் நடுவில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது நம்ம பார்த்தது வந்து மூன் டு மூன் டு எர்த் அண்ட் எர்த் டு மூன். அதே மாதிரி தான் லீஃப் டு எர்த், எர்த் டு லீஃப். இதுதான் இந்த ரெண்டு பாடி. ஓகேயா, ஆனால் நம்ம லீஃப் டு எர்த், லீஃப் வந்து எர்த்துக்கு போகிறது மட்டும் தான் பார்க்க முடியுது. ஏன்னா இதோட எர்த் வந்து இந்த லீஃபோட மேஸ் வந்து அவ்வளோ ஸ்மால். ஸோ வி ஒன்லி கேன் சி த லீஃப் கம்மிங் டவுன். த எர்த் அதை நோக்கி போகிறத வந்து we cannot see as we are inside the earth plane. Okay, because the earth mass is so big until you cannot see the earth moving towards the leaf. நம்ம அங்கேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இலை வந்து உழுவுற மாதிரி மட்டும் தான் இருக்கும். ஓகே, இதான் அதோட காரணம். ஓகே, because of the mass of the earth is very much larger compared to the mass of the leaf. So the gravitational force does not have any apparent effect, any visible effect on the earth movement. earth கிட்ட நெருங்கி வர்றதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் லீஃப் தான் வந்து விழுற மாதிரி இருக்கும். நம்ம முன்னெல்லாம் படிக்கும் போது மேமாங் இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாலேருந்து என்ன தாட் பண்ணியிருக்காங்கன்னா, பொருள் தான் வந்து பூமி கிட்ட விழுவுது, அப்படியே நம்மளுக்கு வந்து மொதல் ஐடியாவை அப்படி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. when you see the gravity in detail, the gravitational force exists in both way. So both of them must exert a force between the two mass. Okay, can you understand so far, Vaishnavi? Yeah, thanks, sir. Okay, Safrina? Can sir. Okay, சரி. இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபார்ஸ் போகலாம். நான் இது சட்டுன்னு போயிட்டு நான் இப்போ கல்குலேஷனுக்கு வருவேன். ஓகே, கிராவிடேஷனல் ஃபார்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன். ஓகே, நம்ம அதான் சொன்னேன், கிராவிடேஷனல் ஃபார்ஸ் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருக்காது, ரெண்டு பாடிஸ் நடுவில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு நான் முதல்ல இன்ட்ரோ கொடுத்துட்டேன். கிராவிடேஷனல் ஃபார்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ பாடிஸ். Both bodies experiences gravitational force of same magnitude. Okay,
ஒரே மேக்னிடியூட்டாக இருக்கணும். ஆல்ரைட், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அப்புறமா நான் ஃபார்முலா டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ரைட், கிராவிடேஷனல் ஃபார்ஸ் is known as universal force, okay, because it acts between any two bodies in the universe. Any two bodies in the universe ni சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பேஸ் கணக்கு தான். ஓகே, gravitational force can be explained with the Newton's universal law of gravitational. ஓகே, அதுக்கு பேரு நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, அது சொந்த பாருங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு சன் இருக்கு, ஒரு எர்த் இருக்குன்னா ஒரு மூணும் இருக்கு. ஓகே, இந்த எர்த்தும் மூனுக்கும் கிராவிடேஷனல் ஃபார்ஸ் இருக்கும். பாருங்க, எர்த் வந்து மூன் மேலே வைக்கும், மூன் வந்து எர்த் மேலே வைக்கும். அதனால தான் மூன் வந்து அழகாக அதோட ஆர்பிட்டில் சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எர்த் வந்து சன் மேலே வைக்கும், சன் வந்து எர்த் மேலே வைக்கும், அண்ட் மூன் வந்து சன் மேலே வைக்கும், சன் வந்து மூன் மேலே வைக்கும். எனி டூ பாடிஸ் இன் தி யூனிவர்ஸ். அதுக்கு அதனால தான் மூன் கிட்டையும் வராது, எட்டையும் போவாது, தள்ளியும் போவாது, கிட்டையும் ஐ மீன் செங்கட்டாவும் போவாது. கரெக்டாக அதோட ஆர்பிட்டில் சுற்றும். ஓகே, நவ் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரெண்டு பாடி இருக்குது பாருங்க. இந்த பாடியோட சென்டர்லேருந்து பாருங்க, சென்டர்லேருந்து தான் எடுக்கணும். we got body 1, body 2. ஓகேயா, ரெண்டு பாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடிக்கு மேஸ் 1, செகண்ட் பாடிக்கு மேஸ் 2. இவங்க ரெண்டு பேரோட சென்டர்லேருந்து எடுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சென்டர்லேருந்து எடுக்கணும். அந்த ரெண்டு பாடியோட சென்டருக்கு நடுவில் இருக்கிறது தான் டிஸ்டன்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா செய்ய போகிறோம். கவனமாக கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்டன் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, கிராவிடேஷனல் ஃபார்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to the product of mass of two bodies. Product of mass of two bodies. ஓகே, அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகே, அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஃபார்ஸ் எழுதுங்க, ஃபார்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதான் சிம்பிள், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ப்ராடக்ட் ஆஃப் டூ பாடிஸ் ஆஃப் மேஸ். ஓகே, m1 m2. ஓகேயா, அப்படின்னா என்ன அர்த்தம், மேஸ் பெருசா ஆக ஆக ஃபார்ஸும் பெருசா ஆகிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதான டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அடுத்தது கிராவிடேஷனல் ஃபார்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த டூ பாடிஸ். அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுப்போம், ஆர்னு வச்சுக்கிங்க, அதோட ஸ்கொயர் கூட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம எழுதுவோம், ஃபார்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா 1 ஓவர்னு போட்டுறணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா 1 ஓவர்னு போட்டுறணும், அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, வித் வாட், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஆர்னு கொடுத்துருந்தோம், ஸோ ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு ஐடியா இருக்குது. இந்த ரெண்டு ஐடியாவும் காபம் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை எடுக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஓகே, இது ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃபார்ம் 5 மேத்ஸ், இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவல் சைனாக மாட்டிட்டா அது ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம், எஃப் வந்து அப்புறம் வந்து f is directly proportional to acceleration and acceleration is inversely proportional to mass அப்படின்னு படித்தோம். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் வந்து இந்த ஃபார்முலாவை எழுதுவாங்க. இது நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம், நம்மளோட நியூட்டன்ஸ் லா. ஓகேயா, ஸோ எப்படி நம்ம இந்த ஃபார்முலா உருவாக்கணும் பார்ப்போம். acceleration is directly proportional to the force. acceleration is inversely proportional to mass. இன்வெர்ஸ்லினா 1 ஓவர் போட்டுருவோம். அப்போ இதை ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், acceleration is equal to
இந்த எஃப்ஐயும் இந்த எம்மையும் ஒன்றா காபம் பண்ணணும். அதனால் எஃப் ஓவர் எம் வந்துடும். இப்படி காபம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதாவது ஆக்சுவலாக எப்படி வரும்னா எஃப் 1 ஓவர் எம் இப்படி வரும். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல்லேருந்து நீ ஈக்குவல் சைன் கொடுக்க போறீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை எழுதணும். ஒரு கான்ஸ்டன்ட்டை எழுதணும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் இப்படி வந்துடும். ஓகேயா? அப்போ நான் திரும்பி பயந்துட்டேன் என்னடா ஸ்கொயர் இருக்குன்னு. ஓகே, ஸோ அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு கே எஃப் ஓவர் எம் வந்துடும். அப்போ இந்த கேக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம். இந்த கேக்கு நம்ம வந்து வேல்யூ 1 கொடுத்துருந்தோம். இந்த கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். டிஃப்ரெண்ட் ஃபார்முலாக்கு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுது? ஏ ஈக்குவல் டு எஃப் ஓவர் எம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எம் அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இங்கேருந்து தான் இருந்துச்சு அந்த ஃபார்முலா. எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இங்கேருந்து வந்துச்சு அந்த ஃபார்முலா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஈக்குவேஷனை தயாரிக்கிற முறை இதுதான். என்னென்ன ஃபேக்டர்லாம் கூட டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அது ஈக்குவல் சைனாக மாற்றணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அழகாக அடுக்கிக்கணும் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷனை. ஓகே, சேம் திங் ஐம் கோயிங் டு டூ ஹியர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 m2, எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணேன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணேன்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், முதல்ல ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறேன், m1 m2 ஓவர் ஆர் ஸ்கொயர். ஓகே, m1 m2 ஓவர் ஆர் ஸ்கொயர். இங்கே நான் உங்களுக்கு தனித்தனியாக எழுதி காட்டினேன். இவென்ச்சுவலி எஃப் ஓவர் எம் தான் வரும். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கீழே இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மேலே இருக்கும். அது இந்த கோத்தால் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஈக்குவலாக மாற்றணும். ஈக்குவலாக மாற்ற போறீங்கன்னா பிரச்சனை இல்லை. எஃப் ஈக்குவல் டு m1 m2 ஓவர் ஆர் ஸ்கொயர். ஈக்குவலாக மாற்றணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம வந்து ஜின்னு கூப்பிடுவோம் இதில். ஸோ terhasillah formula ini f equal to g m1 m2 over r square. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா the gravitational force between two bodies is product of mass கூட வந்து directly proportional. Directly proportional to the product of mass of both body. Product na asil darab, mass of both body na m1 m2. Okay, and inversely proportional to the square of the distance, அதாவது r square, between the center of two bodies. So maka terhasillah formula ini. அப்போ இந்த ஜிக்கு வந்து வேல்யூ இருக்கும்ல, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் பாருங்க. எஸ், அதுக்கு வேல்யூ இருக்கு. அந்த ஜியோட வேல்யூ கவனிங்க. அந்த ஜியோட வேல்யூ வந்து 6.67. டோன்ட் வெரி, இட் வில் பி கிவன் இன் யுவர் எக்ஸாம். 6.67 times 10 to the power of -11. ஓகே, இதோட யூனிட் எப்படி வந்துச்சுன்னா அதை நீங்கள் சூசன் பண்ணணும்ல. இப்போ பாருங்க, எஃப் ஈக்குவல் டு ஏன் இந்த மாதிரி யூனிட், ஒருவேளை யூனிட்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, ஜி தான் தேட சொல்கிறாங்கன்னா யூனிட்டை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி இது அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஐ லெட் யூ நோ ஹவ் யூ கேன் கெட் த யூனிட் ஃபார் த ஜி. சரி, இப்போ வந்து ஜியை மட்டும் சப்ஜெக்டாக மாற்றுங்க. ஜியை சப்ஜெக்டாக மாற்றினா என்ன வருது? ஓகே, வைஷ்ணவி ஜியை சப்ஜெக்டாக மாற்று. ஜி வந்து அங்கே டைம்ஸாக இருக்குது, இங்கே போனால் டிவைட் ஆகிடும். ஜி தனியாக இருக்கணும், மற்றதெல்லாம் அந்த சைடில் அனுப்பு. ஓ ஓகே, எஃப் ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு சரி, ஜி ஈக்குவல் டு எஃப் m1 m2 over r square. salah, mana boleh. ஓகே, இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே என்ன பண்ணுது? டிவைட். அங்கே போனால் டைம்ஸ். டைம்ஸ் ஆர் ஸ்கொயர். டிவைட் m1 and then m1 m2 வந்து அங்க டாரா பண்ணுது ஜி கூட, ரைட்டா? இங்க வந்து இங்க டிவைட். வந்தா அப்ப நீ பாரு, force ஓட யூனிட் என்னது? force ஓட யூனிட் ஐயோ
You thought force punya unit Wait, sir. Force na Newton. Oh, okay. Newton. Okay. Hmm. R na வந்து distance தானே. Meter. டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர் பாய்ப்போம். ஆனா அது ஸ்கொயரா இருக்கனால மீட்டர் Meter square. ஸ்கொயர். ஓகே. kg. அதுக்கப்புறம் கீழே வந்து kg. கேஜி. ஆனா அது ஒரு கேஜி மட்டும் இல்ல, இங்க ஒரு கேஜி இங்க ஒரு கேஜி, ஆமாவா இல்லையா? Square. அப்ப கேஜி ஸ்கொயர். இதை மேல கொண்டு வந்தா nm square kg -2. இப்போ வந்துருச்சா அந்த யூனிட்டு? தெரியுதா யூனிட்டு? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி -2. You can derive by your own. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி -2. இங்க இருந்தா வந்துச்சு. ஓகே. What are the factor affecting gravitational force? Okay, formula பாருங்க. F equal to G m1 m2 over r square. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா G வந்து கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க, அது எதையுமே எஃபெக்ட் பண்ணாது. ஃபார்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒன்று வந்து அந்த மேஸ், இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ். ஒன்று வந்து மேஸ், இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ். சரி, எப்படி எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். as the mass increase, அதாவது இப்போ மேஸையும் நீங்கள் ஃபார்ஸையும் தான் கம்பேர் பண்ண போறீங்க. அப்போ அது ரெண்டையும் மட்டும் தனியாக கொண்டு வாங்க. m1 m2 equal to g over r square வந்துருதா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா hubungan bahagi என்ன சொல்லியிருக்கேன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போனா ஃபார்ஸ் ஏறுனுச்சுன்னா, அதாவது மேஸ் ஏறுனுச்சுன்னா ஃபார்ஸ் ஏறும். ஓகே. as the mass increase, the gravitational force increases. Okay. larger the mass of the body, larger the gravitational force. See, F1 வந்து ஸ்மாலரா இருக்கும், ஏன்னா ஸ்மாலர் மேஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர், excuse me, second factor, as the distance, இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல. அதனால நீங்க பாருங்க, gravitational force decreases when the distance of the two bodies increases. ஏன்னா கிட்டத்திலே இருந்தாக்கா ஃபார்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், எட்டத்தில் இருந்தாக்கா அந்த அந்த ஃபார்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ கிராவிடேஷனல் ஃபார்ஸ் டிக்ரீசஸ் சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீசஸ்னு அர்த்தம். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். as the distance increases, the gravitational force decreases. Okay. Now, example 1. Okay. Ready? Okay. இப்போ வந்து இது நீங்க அன்னோன்ல சால்வ் பண்ணணும். ஓகே, அன்னோன்ல சால்வ் பண்ணணும். ஓகே. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. கைஸ் 1 minute. ஒரு முக்கியமான மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கிறேன் கிளாஸ் பத்தி. ஓகே, ஃபார்ஸ் அண்ட் மேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஸ்கரங். ஓகே, இது வேணாம், நான் டயக்ராமேட்டிக்காக காட்டல. இப்போ M1 dia tukar jadi 2M1. M1 dia tukar jadi 2M1, maksudnya dia darab 2. அதே மாதிரி தான் ஃபார்ஸும். அப்போ ஃபார்ஸ் என்னவாகும்? இங்கே darab 2னா ஃபார்ஸும் darab 2 தான். அப்போ என்ன ஆகுது? 2F மாறும். So state in terms of F the force. Okay, so question A ஓட ஆன்சர் வந்து 2F மாறும். நீ மேஸை 2 times bigger ஆக்குனேன்னா ஃபார்ஸும் 2 times bigger இருக்கும். அதான் அதோட விஷயம். முடிஞ்சிருச்சு. அடுத்தது, இப்ப நம்ம கிட்ட வந்து R இருக்கு. ஓகேயா? R. இப்ப அது வந்து நம்ம என்ன பண்றோம்? 0.5 R மாத்துறோம். அதாவது என்ன பண்றோம்? குறைக்கிறோம். ஓகே, R வந்து 0.5 R மாத்துறோம். ஓகே, ரைட். இப்ப வைஷ்ணவி, R ஓட ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் த F. R to the towards the F. Divide, sir. விளங்கல ஒண்ணுமே. Divide, sir, divide. ஆ, Again, sir. விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது.
இவ்வளோ சத்தமாக இருக்கு உங்கள் இடம். ஓகே, ஆர் 0.5 ஆரா மாறுதுன்னா என்ன பண்ணுறாங்க? டைம்ஸ் பண்றாங்க. டைம்ஸ் வாட்? டைம்ஸ் 0.5. அதாவது டைம்ஸ் 0.5னா டிவைட் பை 2ன்னு அர்த்தம். ஆமா. ஓகே, டிவைட் 2 தானே? ஓகே, இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா ஆர்எஃப்ஓ? டிவைட் 2 ஓசோ சார். ஐ எம் ஆஸ்கிங் வாட்? எஃப் வந்து ஆர். எஃப்ஓ ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலான்னு கேட்குறேன். இன்வெர்ஸ்லி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஏன்னா மேத்ஸ் கிட்ட மட்டும் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இங்க பஹாகினா இங்க என்ன வரும்? டைம்ஸ். டைம்ஸ் வரும். ஓகே, டைம்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ. டைம்ஸ் 2. ஆனால் டைம்ஸ் 2ஓட நிப்பாட்டிடக்கூடாது கைஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் இருக்குல்ல. அதனால நம்ம இந்த இடத்துல டைம்ஸ் 2 அண்ட் தென் ஸ்கொயர் பண்ணணும், அப்படி வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? எஃப்ஓ வந்து மதர் டைம்ஸ் 2 பண்ணணும். ஓகே, எஃப்ஓ வந்து அப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். எவ்வளோ வருது? 2f ஸ்கொயரா சார்? அதாவது சாரி, எஃப் வந்து டைம்ஸ் 2னா 2f தானே? யா. அப்புறம் அந்த 2 சாரி 2 மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. இப்படி வராது ஆக்சுவலி, 4. இப்படி போடணும். டைம்ஸ் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 4f, அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு செய்ய தெரியணும். ஓகேயா? ஸோ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அண்ட் அது வந்து ஸ்கொயர் பண்ணனால நம்மளும் ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே ஏன் ஸ்கொயர் பண்ணலன்னா இங்கே நம்ம போட தேவையில்லை. ரேடியஸ் மாறுறதை வந்து நம்ம ஸ்கொயர் போடல, ஃபாஸ் மாறுறப்ப ஸ்கொயர் போடணும். இதுதான் அதோட மெத்தட். இது வந்து மேத்தமெட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் நீங்கள் இன்வெர்ஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோஷனலும் படிக்காதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, ஆனால் மேத்தமெட்டிக் படி இதை படிக்கணும். ரைட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் எல்லாமே திருபாலேவாக இருக்கும். ஓகே ரைட், இப்போ வந்து ஃபாஸ் வந்து ஈக்குவல் டு 1/r². ஓகே, அப்போ ஆர் நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பண்ணும்போது இது வந்து டைரெக்டாக டிவைட் பண்ணிடலாம், டிவைட் 2ன்ட்டு. ஆனால் இது வந்து டைம்ஸ் 2, அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்கொயர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் போடணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபாஸ் வந்து நீங்கள் டைரக்ட்லி ஃபாஸ் அண்ட் எம் நீங்கள் டேரா டூவானா நீங்கள் டேரா டூவா ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் ஆரும் எஃப்ஓ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆர் வந்து டிவைட் 2னா எஃப் வந்து டைம்ஸ் 2. ஆனால் 2ஓட நிப்பாட்டாமல் ஸ்கொயரும் போடணும், ஏன்னா உன்னோட ஆர் வந்து எப்பவுமே ஸ்கொயர் பண்ணி தான் ஃபார்முலாவில் இருக்கும். ஓகே, இதான் விஷயம். ரைட், ஓகே, வி ட்ரை இன் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் இந்த இடத்துல. கொஸ்டின் 7 வாங்க. ஓகே, பேஜ் 7, கொஸ்டின் 7. ஓகே, இதான் M1, இதான் M2 லேபிள் பண்ணிக்கிங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, 2 minutes சக் சக்னு செய்யுங்க. ஹாஃப்னா வந்து ஹாஃபா குறையிறது. ஹாஃப். ஓ, ஹாஃபா? ஓகே. ஹாஃப். One more minute. Okay, first question, Vaishnavi. Yes sir. So இப்போ M1 is double னா என்ன சொல்லணும்? 2m1. 2m1, very good. So என்ன பண்ணணும்? f இல்ல M1ல இருந்து 2m1 னா என்ன times என்ன 2 times 2 times 2. அப்ப இங்கேயும் times 2. so it become 2f. 2f. Okay, that is the answer.
Okay, next is Safrina. M2? 1/2 M2. 1/2 M2. Okay, so என்ன பண்றீங்க? Uh, நீ divide. டைம்ஸ் 1/2 னு சொல்லலாம், டிவைட் 2 னு சொல்லலாம், ஒன்றும் Divide பிரச்சனை 2. இல்லை. ஓகேயா? F ஸோ F சொல் 1 F 1/2 F. 1/2 F. ஓகே, ஸோ இது நீங்கள் டிவைட் 2னு சொல்லலாம், இல்லாட்டி டைம்ஸ் 1/2னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலி. ஓகே, நீங்களும் டிவைட் 2னா டிவைட் 2 போட்டுக்கீங்க, டைம்ஸ் 1/2னா 1/2. ஸோ 1/2 F. எஸ், கரெக்ட். ஓகே. So that answer can write in decimal also, right? 0.5 R Ah, F. Can. Okay. C Vaishnavi. Distance is triple. times 3. 3R. இங்க வந்து நம்ம டைம்ஸ் 3 பண்றோம். அங்க போனா divide 3. டிவைட் 3 மட்டும் இல்ல. 3 square. டிவைட் 3 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 9F. எப்படி 9 வருது? 3 square is 9 தானே sir? You take this 3R divide 3 square. I mean sorry. F F இங்க இருக்கா? ஓகே, F இங்க இருக்குல்ல. டிவைட் 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சரி, 3 ஸ்கொயர்னா 3 square is 9. 9 வருதா? ஓகே, அது நீ வந்து F கூட டிவைட் பண்ணணும். ஸோ F over 9ல. ஓகே. யா. அதாவது நீங்க இப்படி கூட எழுதலாம், 1/9 Fன்னு எழுதலாம். ஓகே. ஓகே, இப்படி செய்யணும். நெக்ஸ்ட் வந்து சஃப்ரீனா. 1/4 R. இருமா, டிஸ்டன்ஸ் இஸ் குவார்ட்டர். 1/4 R கரெக்ட். So divide 4. டிவைட் 4 வருது இங்க. அப்ப இங்க வந்து 16F. டைம்ஸ் 4 ஸ்கொயர்ல, which is equal to 16F. ஓகே, குட். ஏன்னா 4 ஸ்கொயர்னா 16 Sir, டைம்ஸ் I don't understand why it is divide 4, sir. ஓகே, சரி, நீ என்ன நினைக்கிற? 1/4 நினைக்கிறியா? டைம்ஸ் 1/4 தான் நினைக்கிற? அப்படியே நினைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 1/4னா டிவைட் 4ன்னு அர்த்தம். ஓகே, எனிவே 1/4 டைம்ஸ் 1/4ல, அப்ப இங்க வந்து என்ன வரும்? Times 1/4. Sorry. R இது inversely proportional. Yeah, divide 1/4 square. Divide 1/4 square. ரைட்டா? சரி, அப்ப உன்னோட 4 அப்படின்னா என்ன வரும்? 4. சரி, 1/4 square என்ன வருது? 1/4 square. 1/16. 1/16. அப்ப F divide 1/16. மேல எடுத்துட்டு போனா 16F. 16F. You eventually get the same answer. Okay. Can understand? Yeah, can sir. ஓகே, ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மேத்ஸ் இது இந்த மாதிரி கேள்விலாம் நம்மள ஆப்ஜெக்டிவ்ல வரும். ஓகே, ஆப்ஜெக்டிவ்ல வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இனிமேல் பயப்படாதீங்க, இது இவ்வளோ தான் செய்யுது மெத்தட். ஓகே, ரைட். இப்போ பேக் டு மாடியூல் கொஸ்டின். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டு சால்வ் ப்ராப்ளம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ எப்படி இந்த லா வந்துச்சு எல்லாமே, அக்கு வேற ஆணி வேற எல்லாமே பிரிச்சிட்டோம். மேஸ் கூட டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஆர் கூட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எல்லாம் பிடிச்சிட்டோம். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு இந்த 4 சிச்சுவேஷன்லையும் நம்ம பயன்படுத்த தெரியணும். அடுத்தது 2 ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இருந்தால் என்ன பண்ணணும், எர்த் சேட்டலைட் கிட்ட என்ன பண்ணணும், எர்த் அண்ட் சன் கிட்ட என்ன பண்ணணும், எப்படி அந்த ஈக்குவேஷனை வி சேஞ்ச் அண்ட் டூல. ஆல்ரைட், சரி, பார்க்கலாம். ஆல்ரைட், எங்கே இருக்கும்? வர மாட்டேது. ஓகே, டு சால்வ் ப்ராப்ளம் இன்வால்விங் நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்.
Okay, two bodies at rest on the earth. Objects on the earth surface. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த earth விட்டு வெளியே வராங்க பாருங்க. மதர் earthல ரெண்டு பாடி இருக்கு. Object on the earth surface. இங்க கரெக்டா earth surfaceல. அதுக்கப்புறம் earth and satellite. earthக்கும் satelliteக்கும். அப்புறம் earthக்கும் sunக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஃபிகல்ட்டி ஏற்றிட்டு போறாங்க. அதான் நீங்க இங்க பார்க்கலாம். சரி, எனிவே டூ பாடிஸ் அட் ரெஸ்ட் அண்ட் தி எர்த் இது பார்க்கலாம் முதல்ல. Two bodies at rest on the earth. When two bodies at rest, M1 and M2, at a distance apart on the earth's surface, the magnitude of gravitational on each other is F1 and F2 are equal and in opposite direction. அதாவது சிம்பிள் தான் கைஸ். இவங்க இவங்க எழுத்துல வந்து கஷ்டமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரை டு விஷுவலைஸ். ஓகே, ரெண்டு பாடி இருக்கு, M1 M2. ஓகே, ஸோ M1 வந்து ஃபார்ஸ் வந்து M2 மேலே செலுத்தும். லெட்ஸ் சே F1. M2 வந்து M1 மேலே செலுத்தும். லெட்ஸ் சே F2. இன் ரியாலிட்டி F1 is equal to F2. Okay, the gravitational magnitude of gravitational force each other are equal but in opposite direction, like the momentum. Okay, anyway, next question. இப்போ பாருங்க, சொந்தம் ஒரு mass of durian இருக்கு, mass of earth இருக்கு. Distance between the center of the earth and center of the durian. Okay, so earth ஓட சென்டருக்கும் டூரியானோட சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இவ்வளோ டிஸ்டன்ஸ். ஏர்த்தோட சென்டர்னா இங்கே விழுந்துடும், அதாவது பெரு முக்கானில் விழுந்துடும். ஆனால் ஏர்த்தோட சென்டர் வரைக்கும் போகணும், அந்த நடு வரைக்கும். ஐஹோ இருங்க, இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏர்த்தில் நடக்குது, ரைட்? ஓகே, இப்போ இதான் சென்டர், ஏர்த்தோட சென்டர் இங்கே இருக்கு. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகே, அதுதான் 6.37 times 10 to the power of 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின் இமேஜின் பண்ணணும். ஓகே, எனிவே அப்படி ஒன்றும் இமேஜின் பண்ண முடியல, நேராக ஃபார்முலா அடிச்சு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கல்குலேட் த கிராவிடேஷனல் ஃபார்ஸ் பிட்வீன் அ டூரியன் அண்ட் தி எர்த். ஸோ ஃபார்ஸ் ஈக்குவல் டு, முதல்ல ஃபார்முலாவே எழுத தெரியணும். G M1 M2 over R square, மறந்துடாதீங்க, R square மறந்துடாதீங்க. ஸோ G வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், 6.67 times 10 to the power of negative 11. ஓகே, 6.67 times 10 to the power of negative 11 கனத்தாவுலா. அதுக்கப்புறம் mass 1, mass 1 is 2 kg only, right? Right, 2. mass 2 5.97 times 10 to the power of 24. இந்த டாபிக் நிறைய பேருக்கு புரியாது, அதனால கவனமாக கவனிங்க. and divided by the distance. Distance வந்து 6.37 times 10 to the power of 6. And don't forget, bracket this and square. Okay. Vaishnavi, calculate for me. Okay, sir, wait. Okay, okay. இருக்கிற மாதிரியே பிராக்கெட் போட்டுக்கோ, அப்பதான் சேஃப். Answer is 19.63, sir. Yes, very good, excellent. 19.63 என்னது? N kg m N m square kg negative. இல்ல இல்ல, அது ஜிக்கு. Oh, first Newton. N. என்ன தேடுறோமா பாரு. ஓகே, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் பேர்லாம் எழுதிட்டியா? Yeah, எழுதிட்டேன் sir. Right. Next வந்து Safrina going to help me out. Okay, a rocket at launching pad experiences a gravitational force
Sekarang nampak tak? Gravitational force already given. Okay, F is given 4.98 times 10 to the power of 5 Newton. What is the mass of the rocket? அப்போ ராக்கெட் எங்கேருந்து விடுற? ஏர்த்லேருந்து தானே விடுற. அப்போ கண்டிப்பாக ஏர்த் வந்து ஒரு பாடி அண்ட் ராக்கெட் வந்து இன்னொரு பாடி. ஸோ லெட்ஸ் சே த ராக்கெட் தான் மேஸ் 1 வச்சுக்கிங்களேன். மேஸ் 2 ஆல்ரெடி கிவன், டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கிவன். ஸோ tinggal apa? Tinggal kamu punya ni sajalah, M1 sajalah. ஸோ இந்த ஈக்குவேஷனை முதல்ல நம்ம அடுக்கிக்கலாம். முதல்ல வந்து எழுதிக்கலாம். force equal to G M1 M2 over R square. ஓகே, ஃபார்ஸில் கந்தி பண்ணிக்கிங்களா? 4.98 times. You want to susun first also can. 10 to the power of 5 equal to G வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 6.67 times 10 to the power of negative 11. M1 which we don't know, we don't know, yes, the rocket. M2 the earth one, 5.97 times 10 to the power of 24 divided by R square. R square வந்து R வந்து எங்க இருக்கு? அதோ இங்க இருக்கு. 6.37 sorry, times 10 to the power of 6. And then don't forget to square. Okay, right. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க பிராக்கெட் தேவையில்ல. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மூணையும் கீ இன் பண்ணுங்க கால்குலேட்டர்ல. சஃப்ரினா, key in these three things and get me the fraction. Six point six seven times 5.97, right? So, ஒன் ஷாட் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? இல்ல கேக்குறேன், அது அப்படி செய்யணுமா? எனக்கு அது கிடைக்கலையே. 9 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்குது. இல்ல நானும் கேரா பண்ணல. ஆஹா, டைம்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பாவானோடது டிவைட் பண்றதுன்னு. எஸ் எஸ். ஓகே, இதை எடுத்து இதுக்கு A you derive dengan B, lepas you divide with C. C square, மறந்துடாதீங்க. நைன் பாயிண்ட் 906. ஓகே, லைக் வந்து இல்லையா 9.906 வரலையா? 9.81 சம்திங்ல. ஆமா, I also get the same. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டெசிமல் கூடயா இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்துட்டு போவோம், சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு போனாக்கா அக்யூரசி குறைஞ்சிடும், ரைட்டா? நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க சப்ஸ்டிடியூட் மாதிரி பண்ணாதீங்க. முதல்ல அடுக்கிடுவோம், ஒன் ஷாட் நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஈஸியா இருக்கும். இந்த மாதிரினா கொண்டுட்டு போயிட்டு நம்ம நீட்டான நம்பர் கொண்டுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏன்னா இதுல இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து நீட்டா பெருசா இருக்கு. ஓகே, இப்போ உனக்கு என்னது M1 தெரியணும், ரைட்டா இல்லையா? ஸோ நீங்கள் வெள்ளனையா சூசோன் பண்ணிடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு இல்லை பெஸ்ட் அட்வைஸ் உங்களுக்கு நான் கொடுக்க முடியுது. ஓகே, முதல்ல இந்த ஆர் ஸ்கொயர் அங்கே போணுச்சுன்னா டாராப் ஆர் ஸ்கொயர் பக்கத்தில் எழுதிக்கிங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஜியை வந்து M1 கூட டாராப் பண்ணுது. அப்போ இங்கே வந்தால் பஹாகி. M2 இருக்குல்ல, அதுவும் டாராப் தான் பண்ணுது. அப்போ இங்கே வந்தால் பஹாகி ஈக்குவல் டு M1. இப்போ நீங்கள் கந்தி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, எதுவும் எங்கேயும் கொண்டு போக தேவையில்லை. ஸோ ஃபாஸ் வந்து மறுபடியும் நான் கந்தி பண்ணுறேன். ஃபாஸ் வந்து 4.98 டைம்ஸ் 10 to the power of 5 ஆர் ஸ்கொயர். எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆர். ஓகே, ஆர் வந்து இன்னும் ஸ்கொயர் பண்ணலது. 6.37. இந்த சாப்டரில் நிறைய பேர் பாண்டாய், ஆனால் ஈஸிலி மேக் மிஸ்டேக். ஓகே, ஸ்கொயர். ஏன்னா இங்கே இந்த ரெண்டை போய்ட்டு ஸ்கொயர்னு நினச்சிப்பாங்க. அது மேஸ்கடுவா, நாட் ஸ்கொயர். ஓகே, நிறைய கூத்து நடக்கும் இந்த சாப்டரில். negative 11 வந்து G and mass 2 வந்து is your rock earth mass 5.97 times 10 to the power of 24.
Okay, now you tell me, Safrina, with the unit, huh? எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஐ macam tak logik je jawapan. So answer வேற மாதிரி வருது. 50,000 something, right? 746.72 times. But possible, right? Rocket அவ்வளோ mass கொண்டு வர்றது, right? I don't know, sir. Yeah, then you think what, rocket 5 kg, ah? இல்ல இல்ல. Okay, wait, let me check. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகே, வாட் வாஸ் யுவர் ஆன்சர் சப்ரீனா? கரெக்ட் தான் நம்ம செஞ்சது, ஏன்னா மிஸ்டேக் இல்லையா ஒர்க்கிங்ல, ரைட்? 50746.72. 0.72. ஓகே, இது வந்து நீங்க 7 0.73. 0.73. ஆனா நீங்க ஆன்சர் இப்படி விடக்கூடாது, ஆமா, டாட் 1 2 அந்த அந்த இது மாதிரி வைக்கணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 5.0746 times 10 exponent 1 2 3 4 4 exponent 4. மூணு மூணு சிக்னிஃபிகன்ட் எடுத்த ஃபிகர் எடுத்தா போதும் வைஷ்ணவி. Oh, then 5.07 5.07 times 10 to the power of -4. -4 வராதுமா? பின்னாடி போகுதுல, இல்ல, முன்னாடி போனா தானே டைம்ஸ், பின்னாடி போனா ஓகே, நெகட்டிவ்ல. see 1 2 3 4, ரைட்டா? இங்க வைக்கிற, ஆ ஆனா பார்க்க போனா அது எங்க போணும்? எங்க இது வந்து இது வந்து நம்ம வச்ச பாயிண்ட், ஆமா ஒரிஜினலா இருக்கு பாயிண்ட் மின்னுக்கு, பின்னாடி தானே இருக்கு. ஆமா maksudnya பின்னாடி. you gerak belakang, ஆ so power positive 4. ஓ ஓகே ஓகே. புரியுதா? நீ வந்து ஃபாஸ்ட் பண்ணி இங்க வச்சிருக்க, ஆனா இப்படி அது வச்சிருக்க, ஆக்சுவலி பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கு, அப்ப நீ ஆக்சுவலி பின்னாடி தானே போகணும். யா. ரைட். ஸோ அப்புறம் இது வந்து நீங்க கேஜின்னு மாத்திக்கணும், மறந்துடாதீங்க, யூனிட். ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, இல்லாட்டியும் முடிஞ்சு இந்த டாபிக். ரைட். ஓகே, லாஜிக் நானும் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன் 50,000. ஆனால் ராக்கெட்ல கம்மான், ராக்கெட் வந்து 50K தாராளமாக வரும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, determine the force of attraction. Okay, determine the force of attraction between two students who mass 70 kg and 80 kg respectively and standing 2 meter apart, given that the G is blah blah blah. Okay, so இது வந்து நேரா force of gravitational attraction கேட்குறாங்க. force equal to G m1 m2 over r square. ஸோ force வந்து நம்ம தேடணும். G வந்து ஓகே ப்ராக்கெட்ல வச்சுப்போம், 6.67 times 10 to the power of -11. Lepas tu M1 70 kg, M2 80 kg, and the distance between them are 2 meter, and then don't forget to square it. Yes, Vaishnavi. Coming, sir. Okay, okay. Nine 9.34 times 10 exponent -8. Okay, 9.34 times 10 to the power of -8. -8. Okay. Unit? Newton. Newton. Okay, கரெக்டான வேல்யூ கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. Therefore, the force of attraction between the two students is
9.34 times 10 to the power of negative 8. அப்படின்னா இது எவ்வளோ வேல்யூனா 0.00000 1 2 3 4 5 6 7 அப்புறம் தான் 934 நியூட்டன் வருது. அப்போ இது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் வேல்யூ ரைட். the Newton small value இந்த வேல்யூ இன்டர்பிரேட் பண்ணுவோம். This gravitational attraction is very small compared to the student weight, which is approximately 700 Newton 800 Newton சொல்கிறாங்க. ஏன்னா 70 kg 80 kg அது நம்ம டைம்ஸ் 9.81 தான் பண்ணுவாங்க, இவங்க 10 பண்ணியிருக்காங்களா. we take the g equal to 10. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அதான் முக்கியம். These indicate that the student will not touch each other due to the gravitational force exists between them. அப்போ ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்களே, இது இப்போ நம்ம வந்து ஒரு 2 பையனுங்க இருக்கானுங்க, ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்கானுங்க. இவன் அவன் மேலே கிராவிட்டி வைக்கிறான், அவன் இவன் மேலே கிராவிட்டி வைக்கிறான்னா 2 பேரும் வந்து மஸ்ட் அட்ராக்ட் each other ரைட். ஆனால் ஏன் அட்ராக்ஷன் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஃபார்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஏன் வந்து 2 பேரையும் பிடிச்சி இழுக்கல? ஏன் இழுக்கலைன்னா நம்ம கனெக்ட் பண்ண வேல்யூ பாருங்க, இவ்வளோண்டு நியூட்டனு அவங்களோட 70-80க்கு வந்து ரொம்ப 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 குறைவு. அதனால தான் வந்து they won't touch each other. அது ஏர்த்தும் மூணும் ஓகே, ஏர்த்தும் மூணும் வந்து வெரி லார்ஜ் ரைட், dia punya mass semua. அப்போ அந்த கிராவிட்டி வந்து 2 பேரையும் டச் பண்ணும். அதனால தான் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஆர்பிட்டை சுற்றி வருது. இது ஜஸ்ட் ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமில் என்ன தெரியுமா மாறும்? உன்னோட ரேடியஸ் மாறும், உன்னோட ரேடியஸ் மாறும். இப்போ வந்து 2 ஆப்ஜெக்டும் ஏர்த்தில் இப்படி இருக்கு பேரலா, ஓகேயா. இப்போ வந்து ஏர்த்குள்ளாரே இருந்தது இப்போ வந்து ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ரெடி. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் the force of gravity between the body and earth is the object's bus weight. Object's weight. Okay, is the object's weight. So the two forces are related by the acceleration due to gravity, F equal to mg. அதாவது புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து on the surface of the earthனா வந்து சென்டர் பாருங்க, இருங்க நான் ரெட் கலர் பேன் எடுக்கிறேன். இது சென்டர் ஆஃப் எர்த். ஆன் த சர்ஃபேஸ்னா இது ஃப்ரீ ஃபால்ல. இப்போ இது ஃப்ரீ ஃபால். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஜில. ஓகே ரைட். ஸோ அப்புறம் அந்த ஃபார்முலா வந்து அப்போ நம்ம பார்க்கணும், எஃப் ஈக்குவல் டு எம்ஜி தான் அது வந்து அந்த ஃபார்ஸ் எக்ஸிட்டட் பை த பாடி. ஓகே, இப்போ உன்னோட பாடி வந்து எர்த்துக்கு மேலே இருக்கு, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் M1, திஸ் இஸ் யோர் M2. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். அந்த ஆர் வந்து ஜஸ்ட் அது வந்து கான்ஸ்டன்ட்ல எர்த் ரேடியஸ், அதனால பிக் லெட்டர் ஆர் வருது. மற்றபடி அந்த ஃபார்முலாலாம் சேம் தான். ஒருவேளை நான் ஸ்மால் லெட்டர் ஆர் போட்டேன்னா கல்குலேஷன் அப்போ டசன்ட் மேட்டர்லாம், டசன்ட் மேட்டர். இந்த ஆர் வந்து ஸ்பெஷல் ரேடியஸ் ஆஃப் எர்த்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றபடி அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போங்க. ஓகே ரைட். கொஸ்டின் 5 பார்க்கலாம். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபார்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் 1 kg ஆஃப் மேஸ் ஆன் இட் சர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு, அப்போ சர்ஃபேஸில் இருக்குன்னா இங்கே இருக்குது, அப்போ சென்டர் இங்கே இருக்குது, அப்போ இது ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்துடும், அதனால தான் ஆர் பாய்க்கிறோம். ஸோ ஜி M1 M2 over R square. நீ ஸ்மால் லெட்டர் ஆர் போட்டாலும் டசன்ட் மேட்டர், யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் த சேம் திங் ஒன்லி. 6.67 times 10 to the power of negative 11. Mass 1 kg only, right? Mass 2, the earth, 5.98 times 10 to the power of 24. And then divided by the radius of the earth, 6.38 times 10 to the power of 6. And then square it. Safrina, what will be the answer?
9.83 Newton. 9.83 நியூட்டன். நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா? நம்மளோட எர்த் கிராவிட்டியும் 9.81 தானே, இல்லை போய் கூட சமமாக இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம சொன்ன ஃப்ரீ ஃபால்னு. புரியுதா இப்போ? எம்ஜி ஏன் நம்ம இந்த மாதிரி ஆன் த சர்ஃபேஸ்னா எம்ஜி சொல்கிறோம் பாருங்க. இதுதான் காரணம். ஓகே. So the gravitational force of attraction between the earth and the object is the same as the weight of 1 kg. அதாவது அந்த gravitational force of attraction சொல்கிறாங்களே, அந்த F is almost equal to weight. வெயிட்னா என்ன அர்த்தம்? mg. ஸோ அதாவது almost equal to 9.81 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் அதோட இன்டர்பிரிட்டேஷன். கரெக்டாக ஆன் த சர்ஃபேஸ் செஞ்சிங்கன்னா ஃப்ரீ ஃபால் மாதிரி வரும். ஓகே, அடுத்தது ஏர்த்தும் சேட்டலைட்டும். சேட்டலைட் வந்து ஏர்த்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும். ஒரு 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 அட்மாஸ்பியரில் வந்து நிறையா லேயர் இருக்கும்ல, அதில் அயோனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அயோனோஸ்பியர் கிட்ட வந்து நம்மளோட சேட்டலைட் வந்து ரிவால்வ் அரவுண்ட் பண்ணும். இந்த மாதிரி பூமியை சுற்றிக்கிட்டே வரும். அப்போ நம்மளோட சென்டர் இங்கே இருக்குது, சேட்டலைட் இங்கே இருக்குது. நம்மளோட என்ன சொல்லுவாங்க, ஏர்த்தோட ரேடியஸ் மட்டும் பத்தாது. ஏர்த்தோட ரேடியஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஹெச், அப்போ தானே ஃபுல் டிஸ்டன்ஸ் வரும் பேசிக்லி. ஓகே, ஸோ a satellite of mass m orbit the earth at the height of h kilometer from the earth of mass m and radius r. இந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். சரி, இப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படி வரும்னா, இப்போ வந்து அந்த ஹலோ yeah yeah So does True College இருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் அப்புறம் செக் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் ப்ளே பண்ணி விட்டுட்டு கடைசியாக நீ ஸ்கேமர் தானே அப்படின்னு சொல்லி வடைச்சி விட்டுருவேன். நான் கொஞ்ச நேரம் ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆனால் பார்த்துக்கணும் என்னன்னா, அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண தெரியணும். அதாவது நீங்கள் ஃபோன் அடித்த கையோடய உன்னோட ஃபோன் அடிக்கும் போதே உன்னோட இன்டர்நெட்டை முதல்ல டேர்ன் ஆஃப் பண்ணிடணும். எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி அன்னோன் கால் வந்துச்சுன்னா they will try to send the link, you know. அந்த பேசிக்கிட்டே அனுப்புவாங்க, நம்மளும் எது பதட்டத்தில் தட்டிடுவோம். தட்ஸ் த டெக்னிக் தே யூஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அவனோட மொபைல் டாட்டா வைஃபைலாம் அடைச்சிட்டு அப்புறம் அந்த காலை அட்டென்ட் பண்ணிக்கிட்டே அதை அடைச்சிருங்க. தட்ஸ் ஹவ் யூ ப்ளே. எங்க அப்பா அததான் பண்ணுவாரு. இதெல்லாம் ஏன்ஸ்க்குஜா. ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபார்ஸ் ஜி. இந்த எம் வந்து உங்களோட என்னது சொன்னேன், மேஸ் ஆஃப் எர்த். சேட்டலைட் மேஸ் வந்து ஸ்மால் லெட்டர் எம் பாய்ச்சிருக்காங்க, அதுதான் வித்தியாசம். ஆக்சுவலி சேம் ஃபார்முலா தே மாடிஃபை ஒன்லிலா. இது ரேடியஸ் மட்டும் பத்தாது, ரேடியஸ் ஆஃப் எர்த். அந்த ரேடியஸ் விட்டு கொஞ்சம் தூரம் சேட்டலைட் போகிற ஒரு ஹைட் இருக்கும், அதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, ரைட். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 6 பார்க்கலாம். சரி, எக்ஸாம்பிள் 6 பார்க்கலாம். சேட்டலைட் மேஸ் 900 kg orbit around earth height. இது earthோட height. அந்த height earthக்கும் அந்த சேட்டலைட்க்கும் உள்ள height h. okay, above the surface of the earth. The mass of the earth is given and the radius of the earth is given, is r. So what is the gravitational force acting between the satellite and the earth? ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் சிம்பிளாக இருக்கும். இல்லை சிம்பிளாக இருக்காது, ஏன்னா வந்து அப்புறம் அதை மாடிஃபை பண்ணிவிட்டு வேல்யூ கொண்டு போய்கிட்டு இருக்கணும். அதாவது நார்மலாக போங்க, F ஈக்குவல் டு G M1 M2 அப்படியே போகிறதா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ரேடியஸ் மட்டும் பத்தாது, ரேடியஸை தாண்டி சில ஹைட்டையும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ ஃபார்ஸ் ஈக்குவல் டு G வந்து 6.67 டைம்ஸ் 10 to the power of -11, M1 900 kg, M2
5.98 times 10 to the power of 24 kg over r. Radius of the earth is 6.38 times 10 to the power of 6. Yeah. Okay. Plus the height வந்து 300 கிலோமீட்டர் பாருங்க. இது ரெண்டையும் ஒரு bracket போடணும் இப்படி அப்புறம் ஸ்கொயர். இங்க இருக்கிற மாதிரி டைப் பண்ணு வைஷ்ணவி. சார் கிலோமீட்டர் மீட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்லையோ? ஓகே சார். யா சாரி நான் கவனிக்கல. 300 கிலோமீட்டர் அது. ஓகே, கிலோமீட்டர்னா நீங்க வந்து ஓகே மாத்தணும், மீட்டர் மாத்தணும், கண்டிப்பா மாத்தணும். கிலோனா 10 to the power of 3 ஸ்கொயர். Wait a sir, coming. ஓகே. Safrina, your school enter ready this chapter? Finish ready. Until 3.1 only. Oh, 2 நாள்லயே முடிச்சிட்டாங்க, அவ்வளோ ஃபாஸ்டா. okay. Right. The answer is 8782 sir. இல்ல, ஐயோ இங்க உள்ளது வரணும், கீழே கொடுத்துருக்க பாரு. சரி, நான் டைப் பண்றேன், நீயும் டைப் பண்ணு, அங்க இருக்கிற மாதிரி டைப் பண்ணு. 6.67 power negative 11 900 5.98 power 24 அப்புறம் பிராக்கெட் ரெண்டு வாட்டி போடணும். 6.38 power 6 and then close the bracket plus இன்னொரு bracket 300 times 10 to the power of 3, close the bracket and then close the bracket again and then square it. 300. ஆமா, எனக்கு 87 பிளஸ் தான் கிடைக்குது. இல்ல நான் 30 போட்டுட்டேன், இருங்க. 300. அதான் பண்ணேன். ரைட் இது சார் 8045. ரைட் 8045. Okay, dia buat macam tu lah. So 8045 Newton. சம்டைம்ஸ் நீங்க ஐயோ எப்படி புண்டார் பண்றாங்க, ஒரு டைம்ல ஒரு மாதிரி அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாருங்க எது செஸ்வாயா இருக்கோ அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. லைக் 8044.83 அப்படி போட போறதாலும் போட்டுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும், டூவாத்தம் பாட்டு அதெல்லாம் கேட்கணும். இந்த மாதிரி எல்லாரும் எல்லா ஆன்சரும் கொடுக்கலாமே. ஓகே, சரி, அடுத்தது ஏர்த்தும் சன்னும் நம்ம பார்க்கணும். ஏர்த்தும் சன்னுனா டைரக்டா ஆர் எடுத்துக்கீங்க. ஓகே, ஏர்த்துக்கும் சன்னுக்கும் வந்து எவரேஜ் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதனால இதோட ஃபார்முலா எப்படி வரும்னா எஃப் நான் எழுத மறந்துட்டேன் நேற்று. ஓகே, எஃப் ஈக்குவல் டு ஜி mass of sun m, mass of the earth m over அவங்களுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் r ஸ்கொயர். எவ்ரிதிங் வில் பி கிவன். கால்குலேட்டர்ல ஒழுங்கா தட்டி நம்ம போடுற வேலை தான். இன்னொன்று டைம்ஸ் 10 to the power ஆஃப்லாம் தட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கீழே வந்து கீழே பாருங்க 0 டாட் டைம்ஸ் 10 to the power of x இருக்குல்ல, இதை தட்டுங்க. இதை தட்டுனீங்கன்னா இதை தட்ட தேவையில்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 டைம்ஸ் 10 to the power of negative 11 வச்சுக்கிங்களேன். நீங்கள் 3 தட்டிட்டு இந்த பட்டனை தட்டி விட்டுறணும், டைம்ஸ் 10x, அதுக்கப்புறம் நேராக negative 11 மட்டும்தான் போட்டணும். ஈஸியாக. ஓகே, அது ஒரு டிப்ஸ்.
ஓகே, அடுத்து போயிடலாம். What is the gravitational force between the earth and the sun given that the mass of the earth and mass of the sun and the average distance is given? Everything is given then. Easy lah. Okay, Safrina going to help me out. F equal to G mm over r square. Okay, so gravity dia ada 6.67 times 10 to the power of negative 11. Mass of the sun எவ்வளோ 2 times 10 to the power of 30. Mass of the earth 5.98 times 10 to the power of 24 divided by the radius the average distance 1.5, அதாவது 150 million kilometer lah. நம்ம படிச்சிருப்போம் இதை சயின்ஸ் ஃபார்ம் 2ல. And don't forget to square it. Three point five five power of 22. Yeah, 3.55 தான் எனக்கும் கிடைக்குது. 54 இல்ல. 55 times Yeah, 10 to sir. the power of 20. Yes. 22 நியூட்டன். நியூட்டன் சொல்லணும். Okay. So, major part of the calculation நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது இப்படி தான் சுற்றி இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்பிள். எல்லாமே டைரெக்டாக ஃபாஸ் என்னன்னு தான் கேட்பேன் முக்கால்வாசி டைமில். இதில் வந்து ஃபாஸ் மட்டும் கேட்காம சம்டைம் மேத்ஸ் கேட்பேன், டிஸ்டன்ஸ் கேட்பேன். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். We will come to it, but I want to finish up certain things here. I think நீங்கள் இது நிறையா நம்ம எக்ஸசைஸ் செஞ்சிட்டோம், எக்ஸாம்பிள் செஞ்சிட்டோம். இது நீங்கள் செஞ்சு வைங்க. பாப் குயிஸ் 1 வந்து உங்களோட ஹோம்ஒர்க் தயவுசெய்து செஞ்சு வைங்க. அப்புறம் நம்ம அடுத்த வாரம் வந்து ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ரைட், இது ஹோம்ஒர்க். சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இல்மு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒரு 11:30 ரெடி. கோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். Okay, sir. ஷார்ப்பாக 11:45 வந்துருங்க. நான் ஆரம்பிச்சிருவேன் 11:45. Okay. ஓகே ஓகே. வைஷ்ணவி ஹியர். சஃப்ரினா. Yes, I'm here, sir. ஓகே, வந்துட்டிங்களா? ஆல்ரைட், ஜோம் கிட்ட சம்பவங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க. உங்களுக்கு 5 கொஷின் 6 கொஷின் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அப்போ தான் இது வரும். இப்போ நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம், அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம சிலபஸில் வந்து செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ஓகே, செகண்ட் பார்ட் டன். இது எல்லாத்துக்கும் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சிருச்சு. எர்த் அண்ட் சேட்டலைட்டோட ஃபார்முலா மட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அது மற்றதெல்லாம் சேம் தான் ஃபார்முலா. எர்த் அண்ட் சேட்டலைட்டில் வந்து GMM ஓவர் இந்த இடத்துல வந்து R + H ஸ்கொயர். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே +H அதெல்லாம் வராது. அதனால் அதை விட்டுருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம மூணாவதாக கவர் பண்ண போனது இது. சின்ன ஜிக்கும் பெரிய ஜிக்கும் என்ன சம்மந்தம், அதை ரிலேட் பண்ணி ஏதாவது ஈக்குவேஷன் தயாரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ மூணாவது கான்செப்ட் போயிடலாம். ஓகே, மூணாவது கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ gravitational force caused the object to fall down with an acceleration g. அதாவது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம பயன்படுத்தினா F = mg நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது ஃப்ரீ ஃபால்க்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஃபால் வித் g which is mass time gravitational acceleration. Okay, and then we also have the gravitational force pull the object to the center of the earth. சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கு வந்து புல் பண்ணுதில்ல. அதில் வந்து நம்ம நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அதில் வந்து நம்ம என்ன படித்தோம், ஃபோர்ஸ்னால் என்ன படித்தோம், GM1
m2 over r square. இப்படி படிச்சோமா? அப்ப இதுவும் f இதுவும் f தானே. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன சொல்லலாம், இதுவும் அப்போ mg must be equal to g m1 m2 over r square. So mg equal to g m1 m2 over r square. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மேஸ் இருக்குது, இங்கே ரெண்டு மேஸ் இருக்குது. ஏதாவது ஒரு மேஸை நம்ம வெட்டிடலாம். வெட்டிட்டா என்ன ஆகுது? g equal to gm ஒரே ஒரு மேஸ் தான்ல, அதனால மேஸ் 1 மேஸ் 2ன்னு எழுத தேவையில்லை, ஓவர் ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கேருந்து தான் இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் தயாரிக்க போகிறோம். g equal to g big letter g is a constant. ஞாபகம் வச்சுக்கணும், 6.67 times 10 to the power of negative 11. ஓகே, ரைட். ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நல்லா கவனிங்க. இதுதான் வந்து ஸ்மால் லெட்டர் ஜிக்கும் பிக் லெட்டர் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஜியில் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த மீனிங் ஆஃப் திஸ் ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எப்படி இது நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் திங் உன்னோட ஜி வந்து கிராவிடேஷனல் acceleration. ஓகே, g வந்து gravitational acceleration. இந்த big G வந்து gravitational constant. எழுதிக்கிங்க இதெல்லாம், gravitational constant. and the r வந்து distance la, distance between centers la. okay, distance between center. distance நான் போடுறேன் ஷார்ட்டா. okay, right. now the question is, what is the என்னது relationship between gravitational acceleration and the gravitational constant. okay, அப்ப இந்த ரெண்டு பேருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்கன்னா டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியான்னு நம்மளுக்கு தெரியணும். எப்பவுமே எதுவுமே ஆஃபால் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, g ஈக்குவல் டு gm over r square. இப்போ நீங்க எது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்றீங்க, சின்ன ஜியும் பெரிய ஜியும். அப்ப இது ரெண்டையும் ஒரே சைட்ல கொண்டு வாங்க. g over g equal to m over r square. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா hubungan dia bahagikan. Kalau hubungan bahagi, kita cakap yang ni directly proportional. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட கிராவிடேஷனல் அக்சலரேஷன் ஏறுனுச்சுன்னா உன்னோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டும் ஏறும், இறங்குனுச்சுன்னா ரெண்டும் இறங்கும். ஓகே, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு big letter G. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, what are the factors that influence the gravitational acceleration? Gravitational acceleration na g ன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஃபார்முலாவை கவனிங்க. திருப்பி எல்லாத்துலயும் ஃபார்முலா தான் முக்கியம். இது கான்ஸ்டன்ட், அதனால இது ஃபேக்டர் ஆக முடியாது. கான்ஸ்டன்ட்னா இது எல்லா இடத்துலயும் ஒரே வேல்யூ தான், அதனால இது ஃபேக்டர் ஆக முடியாது. ஸோ உன்னோட ஃபேக்டர் யாரு? மேஸும் டிஸ்டனும். ஸோ the factors are mass of an object and then distance of an object. ஸோ நல்லா பாருங்க, ஜிக்கும் எம்முக்கும் பாருங்க, ஜியும் எம்மையும் நம்ம தனியாக்கணும்னா ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, அப்போ ஜியும் எம்மும் வந்து பஹாகி தான் பண்ணிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேஸ் ஏறுனுச்சுன்னா கிராவிட்டி ஏறும். ஜி ஸ்மால் லெட்டர் ஜி கிராவிடேஷன் அக்சலரேஷன் ஏறும். அது டிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பாருங்க, ஜி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் வருது.
இப்படி இழுத்துருங்க. நம்மளோட ஃபார்முலா வந்து ஒரிஜினல் ஃபார்முலா வந்து அழைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜியும் ஆர் ஸ்கொயரையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் இது இங்கே கொண்டு வந்தால் டாராப். ஸோ ஹுபுங்கான் டாராப்னா என்ன அர்த்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஜி வந்து ஏறும், அண்ட் உன் டிஸ்டன்ஸ் ஏறுனுச்சுன்னா ஜி வந்து குறையும். எழுதிக்கிங்க. இப்போ இந்த சின்ன ஜி என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன் எப்படி தேடுறது, அவ்வளோதான். ஓகே, Done, sir. தானே எழுதிட்டீங்க. ஓகே, குட். அடுத்தது. டன் சார். ஆல் ரைட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ இந்த நம்மளோட ஏர்த்தோட கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அதாவது என்ன ஃபார்முலா, மறந்துடாதீங்க ஃபார்முலாவை. இதுதான் ஃபார்முலா. Gravitational constant multiply mass divided by distance square. So the equation G equal to gm over r square gives the value of acceleration due to gravity. நம்மளுக்கு 9.81 எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்துச்சு. This is clear from the expression G is independent of mass, shape and size of the body, but depends on the mass and radius of the earth. ஞாபகம் இருக்கா? நம்ம ஃப்ரீ ஃபாலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஃப்ரீ ஃபாலில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பேன். அதாவது மேஸ் வந்து டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன். ஷேப்பு, சைஸ் இது எதுவுமே இருக்காது ஃப்ரீ ஃபாலில். ரெண்டுமே வந்து ஒரே டைமில் ஜத்துவ் ஆகும். அதான் ஃப்ரீ ஃபால் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா யோர் கிராவிட்டி, இந்த கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன் இருக்குல்ல ஜி, ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை த mass of the earth and radius of the earth. Okay, mass of the earth and radius of the earth. So அதனால நீ எந்த பொருள் போட்டாலும் சரி 9.81 ms negative 1ல தான் ஜத்துவ் ஆகும். கிளியர், ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ அதோட டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ரைட், சரி. இப்போ நம்மளுக்கு தெரியுது இந்த ஜி வந்து கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன். அதாவது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கிராவிடேஷன் அக்ஸலரேஷனும் ஒன்று தான் ஜி. இந்த ஜி வேல்யூ எல்லா இடத்துலையும் 9.81 கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம இதை படிச்சிட்டோம். ஓகே, எல்லா இடத்துலையும் 9.81 ms negative 2 வந்து கிடையாது. Why like that? Because your G is also depend on your radius of the earth நான் சொல்லியிருக்கேன். ஓகே, G வந்து பாருங்க gm over r square, right? mass of the earth என்னைக்குமே மாறாது. ஆனால் ரேடியஸ் ஆஃப் த எர்த் மாறும். ஏன்னா நம்மளோட வந்து பெர்ஃபெக்டான சர்க்கிள் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரேடியஸை பொறுத்து இருக்கு. நீங்கள் பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஏல வைக்கிறேன். இதில் நிறையா நான் எழுந்திருக்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து கிராஃபிக்கல் நோட்ஸ் தான் அடிச்சிட்டேன். ஏன்னா எழுஞ்சி நான் பார்த்தேன், இது புரியாமல் போயிடும். அப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி படிச்சுக்கிங்க ஷார்ட் நோட்ஸில், வெரி ஈஸி. ஏல வைக்கிறேன் ஆப்ஜெக்டை, பியில் வைக்கிறேன், சியில் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இதெல்லாம் விதின் த ரேடியஸ். ஓகே, சி வந்து கரெக்டாக ரேடியஸ், டி அண்ட் இ மோர் தேன் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகே, முதல்ல ஏபிசிடிஇ புரிஞ்சுக்கிங்க. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஏபி இருக்குல்ல, உங்களோட பாயிண்ட் ஏபி வந்து உங்கள் டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மாலர் தேன் த ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகேயா? அதனால இது பாயிண்ட் ஏ அண்ட் பியை குறிக்குது. கரெக்டாக சியில் நின்றுச்சுன்னா உங்கள் ஆப்ஜெக்ட், உங்களோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ். இது வந்து பாயிண்ட் சியை குறிக்குது. பாயிண்ட் டி அண்ட் இ பாருங்க, ரேடியஸை தாண்டி போகுது. அப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆர்னா டிஸ்டன்ஸ், ரேடியஸ் கிடையாது. பிக் லெட்டர் ஆர் தான் ரேடியஸ். அதனால உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு பிக் லெட்டர் ஆர். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்?
சரி, அதாவது உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குன்னு பொறுத்து இருக்கு. ஓகே, அது வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது உன்னோட கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வித் த டிஸ்டன்ஸ். ரேடியஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். கரெக்டாக ரேடியஸ் அப்போ இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணோம். ரேடியஸில் நின்றுச்சுன்னா கரெக்டாக இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணோம். ரேடியஸை தாண்டி போனுச்சுன்னா, எர்த்தோட ரேடியஸ் தாண்டி போனுச்சுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். பாருங்க 1 ஓவர் போட்டிருந்தாலே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட ஆக்சுவலி உன்னோட ரேடியஸ் பார்க்கணும். உன்னோட ரேடியஸ் வந்து ஏற ஏற ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதை கிராஃபாக வரைஞ்சோன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, கிராஃபாக வரைகிறோம். நல்லா கேட்டுக்கணும். இது வரைக்கும் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரியலன்னா தயவுசெய்து கேட்டுருங்க. இப்போ நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஓகே சார். ஓகே, இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே. அதனால பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அன்டில் சி. சி கிட்ட வந்தோடனே தே வில் யூஸ் த ஃபார்முலா ஜி ஈக்குவல் டு ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கொயர். ஓகே, ரேடியஸை தாண்டி போனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வந்துடும்னு சொல்லிட்டேன். உன்னோட ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இந்த ஷேப்பில் இருக்கும். ஞாபகம் இருக்கா? இந்த ஷேப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதனால தான் உன்னோட கிராஃப் இந்த ஷேப்பில் இருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இப்படி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இப்படி. ஓகே, வெரி கிளியர். அதாவது ரேடியஸ்குள்ளார இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தை தாண்டி போனுச்சுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் மட்டும் இல்லை, ஆர் ஸ்கொயர். மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்க்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம். ஓகே, எர்த்குள்ளாரே தான். எர்த்குள்ளாரையும் எர்த் தாண்டி போனுச்சுன்னா எப்படி பயன்படுத்தலாம். எர்த் தாண்டி போனுச்சுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அது வந்து கிராவிடேஷனல் ஃபார்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கிங்க, அது டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. இது வந்து கிராவிடேஷனல் ஃபார்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம ஃபார்ஸ் எல்லாம் விட்டுட்டோம். இப்போ வந்து அக்சலரேஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கிராவிட்டியோட அக்சலரேஷன் ஜி. ஓகே, அப்போ ஆஸ் யூஸ்வல்லாம் இதில் எல்லாமே வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பாருங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் அந்த இதை மட்டும் பாருங்கள், டயக்ராமை மட்டும் பாருங்கள். ஓகே, நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். ஜி ஈக்குவல் டு ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இந்த ஜி வந்து பாருங்க, ஜி ஈக்குவல் டு ஓகே, இந்த ஜி மாறாது, மேஸ் மாறாது. ரேடியஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் பிளஸ் த ஹைட் ஆர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே அது எழுந்து தெரியணும் அந்த ஃபார்முலாவை. பேசிக் ஃபார்முலா இது தான். ஆனால் உன்னோட டிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுன்னு நீ பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உன் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஆன் த சர்ஃபேஸ்னால் எப்படி செய்யணும்? இது வந்து பூமியை தாண்டி போனுச்சுன்னா பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஆன் த சர்ஃபேஸ்னா கரெக்டாக நம்ம பார்க்குற ஃபார்முலா எப்போதும் கரெக்டாக செஞ்சுருங்க. நம்ம இப்போ ஆன் த சர்ஃபேஸ் தானே இது வந்து ஆன் த சர்ஃபேஸ் பாருங்க. அதே ஃபார்முலா தான் ஜிஎம் ஓவர் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஆன் த சர்ஃபேஸ்னா கடைசியாக ரேடியஸில் நிற்கிது. ஓகேரா? இங்கேருந்து இது ரேடியஸ் தானே, இதுவும் ஆர் தானே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது ரேடியஸ்க்கு சம்டைம்ஸ் வந்து குறவாக இருக்கலாம். பாருங்க, உங்களோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை கவனிங்க. ஓகே, ஜி ஈக்குவல் டு ஜிஎம் ஓவர் உன்னோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும். நல்லா கவனிங்க. சென்டர்லேருந்து உன் ரேடியஸ் வந்து ரேடியஸ்க்குள்ளார இருக்கு. தட் மீன்ஸ் லெஸ் தென் ரேடியஸ். இங்கேருந்து இது வரைக்கும் ஆர், இங்கேருந்து இது வரைக்கும் ஹெச். ஆனால் உன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு? உன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே தானே நீ எடுக்கணும். அப்போ என்ன வரும்? ஆர் மைனஸ் ஹெச். யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Yes, sir. Safrina? Yes, sir. Okay. So you tengok diagram dan buat itu sahaja. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக டிரைவ் பண்ணிக்கிங்க. அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, ப்ராப்ளம். ஓகே, சரி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஓகே ரெடி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கிராவிடேஷனல் எக்ஸாம்பிள் 8 கிராவிடேஷனல் acceleration அதாவது உன்னோட g experienced by an object change as its position change yes ஏன்னா மேஸ் மாறாது பொதுவாக வந்து ரேடியஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அது ரேடியஸ் ஆஃப் எர்த்தாக இருக்கலாம் இல்லை ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட ஸ்மாலராக இருக்கலாம் இல்லை ரேடியஸ் ஆஃப் எர்த்தை விட கூடையாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் த சர்ஃபேஸ் இது அபவ் த சர்ஃபேஸ் ரைட் இப்போ கொஸ்டின் மேஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த எர்த் கொடுத்தாச்சு ஓகே கொஸ்டின் ஏ calculate the gravitational acceleration g கேட்குறாங்க when the object is on the surface நான் என்ன சொல்லியிருக்கேன் on the surface னா g equal to gm over on the surface கரெக்டாக on the surface னா பாருங்க இதான் உன்னோட center of the earth on the surface னா the radius of the earth okay இதான் on the surface okay ganti 6.67 times 10 to the power of negative 11 அப்புறம் mass of the earth 5.97 times 10 to the power of 24 over radius of the earth I think I make a mistake அங்கே r square இருக்கணும் அதை போட மறந்துட்டேன் r square இருக்கணும் மறந்துடாதீங்க ஓகே r வந்து என்னது r மேலே இருக்கு 6.37 times 10 to the power of 6 and then square it okay how much is this Vaishnavi Coming, sir. 9.81, sir. 9.81 see that or not Free fall. ஏன்னா on the surface நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் வெரி குட் ஓகே ஏன்னா நம்ம அந்த நம்பரை மட்டும் பார்க்கக்கூடாது இதில் என்ன இன்டர்பிரிட்டேஷன் செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும் ஓகே கொஸ்டின் பி சஃப்ரினா ஹவ் யூ அரேஞ்ச் த ஃபார்முலா now you are at the உன்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஏ கிட்ட இருக்கு எஸ் G equals to gm over r plus h square. வெரி குட் ஓகே இங்கேருந்து இங்கே ஆர் இந்த இடம் வந்து ஹெச் ரெண்டையும் சேர்க்கணும் ஆர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் ஓகே kita ganti g dia 6.67 times 10 to the power of negative 11 அப்புறம் mass வந்து mass of the earth என்னது பேர் 5.97 times 10 to the power of 24 ஓகே and then இது ரெண்டையும் தம்பா பண்ணுறது தான் நம்ம கரெக்டாக காட்டணும் இங்கே ரேடியஸ் ஆஃப் எர்த் ஓகே 6.37 times 10 to the power of 6 இது ஒரு சின்ன bracket plus 2000 கிலோமீட்டர் 2000 மத போட்டுருங்க கிலோனா என்ன அர்த்தம் 10 to the power of 3 மறந்துடாதீங்க அப்புறம் இதை சுற்றி ஒரு பெரிய bracket போட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் கச்சிதமாக கிடைக்கும் எஸ் சஃப்ரினா beware with the position of bracket 5.68. very good yeah 5.68 ms negative 2 ஓகே இந்த வேல்யூலேருந்து நம்ம சொன்ன தியோரி கரெக்ட் ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஏர்த்லேருந்து போடும் போது 9.81 ஏர்த்தோட ரேடியஸை தாண்டி போயிடுச்சுன்னா கிராவிட்டி சின்னதாயிருது
பாருங்க 5.68 தான் வருது. ரைட்டா இல்லையா? நம்ம சொன்னோம்ல, அதாவது இந்த 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 சி தாண்டி போயிருச்சுன்னா உன்னோட ஜி வந்து குறையும். ஓகே, உன்னோட ஜி வந்து குறையும். பிகாஸ் உன் டிஸ்டன்ஸ் ஏறுதுல, அதனால ஜி குறையும். ஓகே, அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ இங்கே கால்குலேஷன் மூலமா. ஓகே, கம் லெட் அஸ் டூ த பாப் குயிஸ். Certain questions, சில questions I would like you to try. Okay, right. Acceleration due to gravity. Okay, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிங்க. ஓகே, இருங்க, நான் உங்கள் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணுறேன். Question 1 and question 2 அதுதான் பேசிக்காக ஈஸியாக இருக்குது. Question 1 சஃப்ரினா, question 2 வைஷ்ணவி. ஓகே சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க. I didn't write the unit, that's why. எழுந்து. அதான் எழுதிட்டேன். ஓகே, ரைட். சஃப்ரினா டன்? Done, sir. ஓகே, கம். ஒன்றாவது கேள்வி பார்க்கலாம். Mass of the planet M is 3.17 10 to the power of 27 kg and its radius is 4.37 10 times to the power of 7 meter. If there is an object with mass 5 kg on the surface, this is the surface. So surface na normally நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதான். Calculate the gravitational acceleration. So formula? G equals to Gm Hmm. M1 M2. No need M1 M2, அது force. baru saya bagi tahu. Jangan GMM. இல்ல G M1 M2 over R square வந்து இது வந்து force கண்டுபிடிக்கிறது. kita nak cari apa? Gravitational acceleration. G கண்டுபிடிக்கிறது Gm over R square மட்டும்தான். Oh. jangan salah formula. அப்படியே ரெண்டு மேத்ஸ் கொடுத்துருந்தாலும் இங்க உள்ள மேத்ஸ் பார்த்து ஏமாந்துட்டியா? இது சஜாலா. ஓகே, ஸோ என்ன வரும்? Also, planet M க்கு மட்டும் கனெக்ட் பண்ணுறதா இப்படி? Planet M. ஓ, ஏன்னா நீ இப்போ நீ R மட்டும் நீ யாரோட எடுக்க போற? பிளானட் M ஓட தானே எடுக்க போற. அப்போ mass of Earth கனெக்ட் பண்ண தேவையில்ல. Mass of M, planet M. There is no Earth here. Okay, come. We read through the question one more time. Mass of the planet வந்து இது கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இது கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் நம்ம இது பாய்க்க போறோம்னா பிளானட் M ஓட மேஸும் பிளானட் M ஓட தானே பாய்க்கணும். லாஜிக் ரைட்? ஸோ G வந்து கான்ஸ்டன்ட் பாருங்க, அதனால வந்து அது எப்பவுமே tak berubah. Jadi mass of the planet 3.17 times 10 to the power of 27 over the radius 4.37 times 10 to the power of 7. மறக்காம ஸ்கொயர் பண்ணும். Okay, how much is that? $110.72. MS negative 2. Okay, 110.72 72 ms negative 2. Okay, don't mix up. Okay. Read the question carefully. Gravitational force சொல்றாங்களா acceleration சொல்றாங்களா கவனமா பார்க்கணும். Okay, sekarang you sudah dapat G dia macam ni kan? What is the weight? Weight of the object கேக்குறாங்க. Weight na என்ன formula? M times G. அப்ப அந்த mass of the object 553.6. Why? Mass times gravitational acceleration. Gravitational. Gravity வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பிளானட்டோட gravity 110.72. Got it? Got it. Okay. So என்ன வருது ஆன்சர்?
553.6. 0.6 Newton. Okay. So look for a while. Try to absorb everything. Make sure you understand. அவங்க எந்த மேஸை சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக புரியணும். இது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா மேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை நான் கந்தி பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அது எங்கே விழுவுதோ அந்த பிளானட்டோட கிராவிட்டி வேணும். அதுதான் நம்ம முதல்ல தேடணும். ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 2. G equals to Gm over R plus H square. Gm over R plus H H square. square. Okay, so very good. That is the formula. Tell me how G to substitute. 6.67 times exponent negative 11. Then times 5.97 times 10 to power of 24. Right. மேல இருக்கு அதோட mass of earth. Okay. Then over bracket red bracket வரும். Okay. அப்புறம் 6.37 exponent 6 plus 500,000 because அங்க வந்து கிலோமீட்டர்ல இருக்குல we need to change to meter. அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. நீங்க physics student. No Oh, more 500 times 10 power of 3. நான் அப்படி மாத்தி எழுதிட்டேன். Okay, okay. அதனால அப்புறம் மறக்க கூடாது. 2 ஸ்கொயர் பண்ண மறக்க கூடாது. Okay. Answer is 8.44 meter second negative 2. Okay. Meter per second. 8.44 ms negative 2. Okay. Make sure Safrina you try this 8.44 வரணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எல்லாமே இதில் இருந்து என்னது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க இங்கேருந்து இங்கே ஓகே. இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னால நம்ம ஆர் எடுக்கிறாங்களாம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து 2Rக்கு போகுது இப்போ அப்படின்றாங்க. அப்போ மொத்தமாக 3Rல சென்டர்லேருந்து இது நிறைய ட்ரிக்கி இருக்குது பாருங்க. ஓகே, ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விளக்குவோம் வாங்க. ஓகே, given that when an object is on the surface of the planet, okay, surface of the planetல இருக்கும்போது அதோட G வேல்யூ வந்து 15.5 ms negative 2. Calculate the gravitational acceleration when the distance of the object from the surface is 2 times the radius of the planet. அதாவது இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டை விட 2 times தூரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ அதோட கிராவிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ இது நம்ம எப்படி செய்யறது யோசிக்கணும். இப்போ ரெண்டு இடத்துலையுமே வந்து ரேடியஸ் தான் மாறி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அவன் சர்ஃபேஸில் வச்சிருந்தானா அதோட G வந்து 15.5. இப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் 2Rன்னு தப்பாக இட போடக்கூடாது. சென்டர்லேருந்து ஆப்ஜெக்ட் வரைக்கும் போகணும். அப்போ 3R ஆக்சுவலி. ஏன்னா இங்கே இருக்கிற 2R + 1 3R. அப்போ 3Rஆக இருக்கும் போது அதோட G எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே ரேஷியோ மெத்தட்லாம் பாய்க்கக்கூடாது இதில். அப்போ இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து அதோட மேஸ் சொல்லாமல் இருக்காங்க. எப்படி இதை செய்யறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரே ஆப்ஜெக்டை தான் பயன்படுத்துகிறோம். அதனால மேஸ் வந்து மாறாது. கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இந்த இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி நம்ம அடிக்கணும். இந்த கொஷனை நான் சொல்லி கொடுக்கறத கவனமாக கேட்கணும். இந்த கொஷின் வந்து வெரி வெரி ஹாட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபார்முலாவை கவனிப்போம். இதான் நம்மளோட ஃபார்முலா. ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் எதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. எதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கு? உன்னோட G கான்ஸ்டன்ட். ரெண்டு இடத்துலையுமே மேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மாறாது. மேஸ் எங்கே போனாலும் மாறாது.
ஓகே, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடில் தள்ளி வச்சுருங்க. அப்போ உன்னோட ஃபார்முலா இப்போ வந்து gr² ஈக்குவல் டு gmஆ மாறிடும். ஓகே, இது வந்து எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த gmமும் மாற போகிறது இல்லை. ஓகே, let's say on the surface is the first situation, on the distance of 3r is the second situation. First situationலையும் gm தான், செகண்ட் சிச்சுவேஷன்லையும் இந்த gm மாறாது. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்னா நான் g1 r1 போட்டுக்கிறேன், இதுவும் gm தான். செகண்ட் சிச்சுவேஷனில் அது என்ன gன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதோட ரேடியஸ் வந்து மாறி இருக்கும், r2 போட்டிருக்கேன், அண்ட் அதை ஸ்கொயர் பண்ணுறேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா நான் என்ன செய்கிறேன்னு? Distance. Can understand. Okay. Vaishnavi? Okay, sir. Okay. ஏன்னா எப்படி செஞ்சாலுமே இந்த gm மாறாது. ஓகே, இப்போ இந்த gm மட்டும் விளக்கிடுங்க. g1 r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு g2. டோன்ட் வரிலா, இந்த அளவுக்கு கஷ்டமாலாம் வராது எக்ஸாம்க்கு, ஜஸ்ட் இன்கேஸ். ஓகே, இப்போ பாருங்க உங்களுக்கு அழகா ஈக்குவேஷன் வந்துருச்சுல. இப்போ கந்தி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் g வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15.5 சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆர்னு வச்சுப்போமே, வேற என்ன பண்ணுறது? ஆருக்கு வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல அவங்க, அதனால ஆர்னு நான் வச்சுக்கிறேன். ஆர் ஸ்கொயர், ஏன்னா இங்கேயும் ஆர் ஸ்கொயர் அது வரும் பாருங்க. g2 இதுதான் நம்ம தேட போகிறோம். அண்ட் இங்கே வந்து தயவுசெய்து 2rன்னு ஏமாந்துடாதீங்க, 3r. அப்போ 3r வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கிங்க. 3r நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, என்னவா மாறுது? 15.5 r ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 3r ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 9r ஸ்கொயராக மாறிடும், டைம்ஸ் g ஸ்கொயர். சாரி, g2 ஸ்கொயர்ன்ற பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேலை? g2 தானே தேடணும். இதை எடுத்து இந்த சைடில் கொண்டு வாங்க. 15.5 r ஸ்கொயர் divided by 9r ஸ்கொயர். சார், யா, ஒருவேளை அந்த ஆர் வந்து மேலே ரேடியஸ் ஆஃப் எர்த்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அது இல்லையே. இல்லை, ஏன்னா ஏர்த்னா அவங்க சொல்லிடுவாங்க இது பிளானட் ஏ. ஈவன் நீங்கள் ஏர்த்தை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் நீங்கள் இவென்ச்சுவலி கேன்சல் ஈச் அதை தான் பண்ண போகிறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஆர் ஸ்கொயர் வெட்டிக்கலாமே. எவ்வளோ வருது? எஸ் அப்படின்னா சார் ஆன்சர் வந்து 1.72 வருது. 1.7. 1.72. ஓகே, betul lah. 1.72 ms நெகட்டிவ் 2 இன்னைக்கு இப்போ தள்ளி விட்டாக்கா ஒரு ஹவரில் சேர்ந்துடும் கீழே. 1.72 வெரி ஸ்லோ. ஓகே, ரைட். சரி, கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் நிறைய செஞ்சீங்கன்னா அது கரெக்டாகிடும். ஓகேயா? இந்த கொஷின் 3 வந்து ஹாட்ஸ், அதனால தான் அப்படி இருக்குது. டோன்ட் வரி. ஸோ இப்படி தான் நீங்கள் டீல் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அவங்க எது கான்ஸ்டன்டாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி தனியாக பிரித்து வைக்கணும். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, அடுத்தது வந்து கடைசி கேள்வி இது. ஓகே, mass of object P larger than mass of object Q. P is larger than Q. ஓகே, கரெக்ட். mass larger-ஆ இருக்கு. Both objects are at the same distance from the center of the planet. ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, அதனால இதுவும் ஆர் இதுவும் ஆர் லேபிள் பண்ணிட்டாங்க கரெக்டாக. கம்பேர் த ஃபாலோவிங் குவான்டிட்டிஸ். கம்பேர் கேள்வி தான். ஓகே, gravitational acceleration of the object P and Q at the distance r from the center planet of Z.
நிறைய லெட்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவங்க என்னத்தை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க? கிராவிடேஷனல் அக்சலரேஷன் ஃபார் பி, அதாவது கிராவிடேஷனல் அக்சலரேஷனா ஜி, பியோடையும் கிராவிடேஷனல் அக்சலரேஷன் ஆஃப் கியூவோடையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. at the distance r, ரெண்டுமே distance r தானே, from the center planet z. ஓகே, ரெண்டுமே வந்து என்ன சொல்லுவாங்க? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம். கிராவிட்டியை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே வந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து சேம் மேஸ் கிடையாது. ஓகே, சேம் மேஸ் கிடையாது. அப்போ நம்ம வந்து நம்மளோட இதை செக் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா தயவு செய்து உங்களோட ஃபார்முலாவை மொதல் எடுங்க. ஓகே, எடுத்துட்டீங்களா? நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்குன்னு பாருங்க. உங்களோட ஜி வந்து கான்ஸ்டன்ட், உங்களோட ரேடியஸும் இப்போ கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் ஜியும் எம்மையும் தான் கம்பேர் பண்ணணும். ஜியும் எம்மையும் தான் கம்பேர் பண்ணணும். அப்போ ஜி ஓவர் எம் வரும், ரைட்டா இல்லையா? ஜி ஓவர் ஆர் ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட், இதை கண்டுக்காதீங்க. இதை மட்டும் பாருங்க. ஹுபுங்கான் பஹாகியா, அப்போ உன் மேஸ் ஏறுனுச்சுன்னா உன் கிராவிட்டி ஏறும். உன் மேஸ் ஏறுனுச்சுன்னா உன் கிராவிட்டி ஏறும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உன் ஆப்ஜெக்ட் பி இஸ் மேஸ் டியர் லார்ஜர் கேன், அதனால இதோட கிராவிட்டி கூடயா இருக்கும். ஸோ கிராவிட்டி பி கிரேட்டர் தென் கிராவிட்டி கியூ. இதுதான் என் ஆன்சர். ஓகே, ரைட். வைஷ்ணவி, புரிஞ்சிச்சா நான் என்ன சொன்னேன்னு? faham sir. ஓகே, வெரி குட். ஃபஹாம், ஓகே. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண தெரியணும் எக்ஸாமில். சஃப்ரினா, கேன் அண்டர்ஸ்டாண்ட்? சார் எனக்கு விளங்கல. ஓகே, இப்போ வந்து ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸில் தானே இருக்கு, ரெண்டுமே சேம் ஜி தானே இருக்கு. கான்ஸ்டன்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி நீ கேர் பண்ணாத. அப்போ நம்ம இப்போ வந்து இது வந்து லெட்ஸே இதோட மேஸ் வந்து கூடயா இருக்கு, 2mன்னு வச்சுப்போமே, இது 1mன்னு இருக்கும். அப்போ மேஸையும் கிராவிட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஆமாவா இல்லையா? மற்றதெல்லாம் சேமாக இருந்தால் எது ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்கோ அதை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது hubungan bahagi kan? Maksudnya kamu punya mass tinggi, gravity tinggi, betul tak? Dalam objek P dengan objek Q, எதோட mass கூடயா இருக்கு? P யா Q ஆ? P. அப்போ அதோட கிராவிட்டி கூட, கரெக்டா? புரிஞ்சுச்சு, அவ்வளோதான். ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஓகே, gravitational acceleration of object Q at distance r and position x. இப்போ வந்து வந்து மேஸ் வந்து ஆர் வந்து சேம், ஆர் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சு. வி கம்பேர் எம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கியூ தான் ரெண்டுத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆப்ஜெக்ட் கியூ தான். இங்கே நீங்கள் ஆர், இங்கே நீங்கள் வந்து ஆர் ப்ளஸ் ஹெச்னு வச்சுக்கிங்க. ஓகே, இங்கே நீங்கள் ஹெச்னு வச்சுக்கிங்க. ஒரே ஆப்ஜெக்ட் தான், அதனால மேஸ் மாறாது. இப்போ வந்து எம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ஃபார் கொஸ்டின் பி, ஆரை வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஆரை வச்சு கம்பேர் பண்ணணும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்கணும். ஓகே, இங்கே ஆர், another one பொசிஷன் எக்ஸ். இந்த இடத்துல யாரோட கிராவிட்டி வந்து கூட அப்படின்னு பார்க்கணும். நம்ம தான் சொல்லிட்டோமே, ரேடியஸை தாண்டி யார் ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்காங்களா அவங்களோட கிராவிட்டி சின்னதாக ஆகிக்கிட்டே இருக்கும், ரைட்டா இல்லையா? நம்ம முதலே இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, கரெக்டாக சர்ஃபேஸில் இருக்கும் போது 9.81 வந்துச்சு, ஆனால் அதை விட்டு கொஞ்சம் தூரமாக போகும்போது 5 வந்துச்சு. அதை ஒரு கல்குலேஷன் செஞ்சோம். அதே தான் இங்கே, இது நீங்கள் கல்குலேஷன் படியும் நீங்கள் செய்யலாம். அதாவது யோசிச்சு லாஜிக்கலும் செய்யலாம், ஃபார்முலா பார்த்தும் செய்யலாம். சரி, ஃபார்முலா படி எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி தரேன். எல்லாமே இப்படி தான். இது வந்து ஸ்கில்ஸ். இது வந்து ஃபிசிக்ஸ் புக்லலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஃபார்முலாவில் எப்படி விளையாடணும்னு உங்கள் ஃபிசிக்ஸ் செக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும்.
மேத்ஸை கரைச்சி குடிச்சவங்க ஃபிசிக்கை வந்து வேற விதமாக பார்க்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லித்தர தெரியும். அதாவது நானும் கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேயா? இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா தான் என்ன அதோட ஷார்ட்கட்லாம் உங்களால் பார்க்க முடியும் கிளியராக. எப்படி ஃபார்முலாவில் இந்த கான்ஸ்டன்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதை வச்சு எப்படி மேக் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்கணும். சரி, ஃபார்முலா பாருங்க. G ஈக்குவல் டு GM/R². ஓகே, இப்போ வந்து எதெல்லாம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா G கான்ஸ்டன்ட், ரெண்டுமே ஆப்ஜெக்ட் Q வச்சு தான் சொல்ல போகிறோம். டிஸ்டன்ஸ் தான் மாறுது, அதனால மேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஜியும் R²ம் இப்படி வந்துடும், ரைட்டா? apa itu hubungan darab. Maksudnya apa? Kalau distance kamu lagi jauh, gravity kamu lagi kecil. அப்படி பார்த்தீங்கன்னா gravity at இது என்ன பொசிஷன் சொல்ல தெரியலையே. at gravity at distance r. இது வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணிப்போம், இதை ஹெச்னு வச்சுப்போம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் பிளஸ் ஹெச். இது ஜி அட் டிஸ்டன்ஸ் ஆர், ஜி அட் டிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் ஹெச். ஓகே, அப்போ தூரமாக போனாக்கா கிராவிட்டி வீக் ஆயிரும், கட்டையாக இருந்தால் கிராவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆர் வந்து கட்டையாக தானே இருக்குது, அதனால் distance R ல இருக்கிற gravity lebih besar daripada gravity dekat R plus H distance. Safrina can understand? Can, sir. Vaishnavi? Yeah, can, sir. Okay, good. Right. Gravitational force, அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ண சொல்றாங்க. ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு, கேள்விலாம் பார்க்கணும். ஓகே, அவங்க ஃபோர்ஸ் சொல்றாங்களா அக்ஸலரேஷன் சொல்றாங்களான்ட்டு. ஓகே, gravitational force experienced by object P and Q at distance r from center planet Z. ஓகே, என்னன்னா இப்போ வந்து நம்ம F கம்பேர் பண்ணணும், G கிடையாது, F of object P and Q from the distance r. மத மாதிரி தான் கிராவிட்டியை கம்பேர் பண்ண சொல்றாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, எப்படி நம்ம கம்பேர் பண்றது? ஓகே, அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபார்முலா நம்ம பார்க்கணும். அதாவது இந்த ஃபார்முலா லுக் லைக் வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேயா? அதனால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வேணாம். F ஈக்குவல் டு mg பாய்ச்சிக்கிங்க. F ஈக்குவல் டு mg லக்கி சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கிராவிட்டியை கம்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் நான் என்ன ஃபார்முலா பாய்க்க போகிறேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg பாய்க்க போகிறேன். ஓகே, இப்போ கிராவிட்டி P வந்து கூடையாக இருந்துச்சுன்னா F எப்படி இருக்கும் அதை தான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மேஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸையும் கிராவிட்டியும் கொண்டு வந்தீங்கன்னா மேஸ் இப்படி வந்துடும். ஓகேயா? அப்போ கிராவிட்டி கூடையாக இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூடையாக இருக்கும்னு நம்மளுக்கு இது மூலமாக தெரியுது. அப்போ இதில் இப்போ கிராவிட்டி P இருக்குது, கிராவிடேஷன் அக்ஸலரேஷன் P இருக்குது, கிராவிடேஷன் அக்ஸலரேஷன் Q இருக்குது. அப்போ கிராவிடேஷன் அக்ஸலரேஷன் P கூடையாக இருக்குன்னா அப்போ FP தான் கூடையாக இருக்கணும் கம்பேர்ட் டு FQ. லாஜிக்கல். ஸோ அதனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் at P greater than gravitational force at Q because gravitational acceleration at P greater than gravitational acceleration Q. ஓகே, இடி விழுந்துருச்சா? இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. ஓகேயா? Then, sir. ஓகே, ரைட். டோன்ட் வரி, எக்ஸாம் கொஸ்டின் கொஞ்சம் லைட்டாக இதை விட ஸ்லோவாக இருக்கும்ன்ற பாருங்க, இதை விட கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். Okay, sir. ஓகே, இப்போ கேட்குறாங்க பாருங்க, how does the value of G change when your distance is less than radius? less than radius இருந்துச்சுன்னா உன் G வந்து directly proportional. ஓகேயா? ரேடியஸ்குள்ளார இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், G is directly
proportional to the r. அதுவே உன் distance of the center earth increases, அதாவது உன்னோட distance from the center earth increases, அதாவது உன்னோட r வந்து more than radius of the earth. நான் என்ன சொல்லியிருக்கேன், earth குள்ளார இருக்கிற வரைக்கும் directly proportional, earth ஓட ரேடியஸை தாண்டி போயிடுச்சுன்னா inversely proportional. கண்ணா இங்கே inversely proportional. ஸோ அதை எழுதிக்கிங்க, g is inversely proportional to r square. r square இங்க. ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து கிராவிட்டி வந்து என்னென்னமோலாம் சொல்லிட்டோம். கிராவிட்டி சம்டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கூட இருக்கும். கிராவிட்டி வந்து சம்டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கூட வரும். ஓகேயா, அந்த மாதிரி இருக்கிற அந்த கிராவிட்டி அந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கஸ் த கண்டிஷன் வேர் த ஜி வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஜி வேல்யூ ஆல்மோஸ்ட் ஜீரோனா நம்ம அதை வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கானா, மைக்ரோ கிராவிட்டி இஸ் த கண்டிஷன் இன் விச் people or object appear to be weightlessness. weight இருக்காது, மேஸ் இருக்கும், ஆனால் கிராவிட்டி இருந்தால் தானே வெயிட்னு ஒன்று இருக்கும். ரைட்டா இல்லையா? வெயிட் ஈக்குவல் டு mg பாருங்க, மேஸ் இருக்கலாம் ஆனால் கிராவிட்டி ஜீரோ ஆயிடுச்சுன்னா வெயிட் ஜீரோ தானே. அதனால தான் weightlessness, வெயிட் இல்லாத தன்மை. The effects of microgravity can be seen when astronaut and object float in the spacecraft or space walk. நீங்கள் ஸ்பேஸ்லாம் போனீங்கன்னா எல்லாரும் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா கிராவிட்டி இல்லை, வெயிட்லெஸ்னஸ். அப்படின்னா கிராவிட்டி இல்லைன்னா உனக்கு வெயிட் இல்லை, வெயிட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், தூசி மாதிரி பறந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ heavy object move around easily. Okay, next I want you to do, okay, question 7, question 8. ஓகே, குயிக்காக இதை முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் போயிடலாம். இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் இந்த இது போயிடலாம், மேபி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் பார்க்கலாம். முடிஞ்சால் முடிக்க முயற்சி பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் இது வேகமாக செய்யுங்க. கொஸ்டின் 7, கொஸ்டின் 8 ரெண்டுமா கூப்பிடுவேன், அதனால் 2 கொஸ்டின் செய்யுங்க, 2 செய்யுங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கீங்களா, செய்ய ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சஃப்ரினா, கொஸ்டின் 7. Done, sir. 9.81 done, sir. 9.81. ஓகே, நம்ம முதல்ல கீவேர்ட் வந்து பார்க்கணும், ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அப்படின்னா நம்ம நார்மலான இது செஞ்சிடலாம். ஓகே, லெட் அஸ் செக். கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ gm over r square. ஸோ கிராவிடேஷன் 6.67 times 10 to the power of -11 mass of the earth. 5.97 times 10 to the power of 24 divided by 6.37 times 10 to the power of 6 and then square it. I think, yeah, on the surface na பொதுவா 9.81 தான் கிடைக்கும். Okay, 9.81 ms negative 2. Okay, Vaishnavi. Yeah, sir. 8.48 ms negative 2. 8.48 ms negative. Okay, formula என்ன படிச்ச? G equals to gm over r plus h square. Very good. R plus h square. Then Okay, substitute. right. Substitute 6.67 times 10 to the power of -11
And then the mass of the Earth, 5.97 times 10 to the power of 24. And then the R plus H, so big bracket, small bracket. Radius வந்து 6.37 times 10 to the power of 6, close the bracket, plus small bracket. அப்புறம் இது height வந்து 480 km, 480 times 10 to the power of 3 km. And then square பண்ணணும். Okay, let me check. 6.6. 5.97 times 10 to the power of 24. கீழே bracket 6.37 times 10 to the power of 6, close bracket, plus 480 bracket 480 power 3, close the bracket again, square. 8.4849 இல்ல வைஷ்ணவி? வைஷ்ணவி, யா சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வைஷ்ணவி? ஓ சாரி சார், அம்மா கூப்பிட்டாங்க, அதான் ஜாம் எடுத்து கொடுத்தேன். சாரி நோ, சார். படிக்கிற டைம்ல இந்த கூப்பிடுறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரிக்ட் அப்ப நான் சொல்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் எப்படி நீ ஃபோக்கஸ் பண்ணுவ? இல்ல இங்க உள்ள ஜாமான் எடுத்துட்டு சொன்னாங்க, அதுக்கிட்ட நீங்க ஓகே, என்ன ஸ்பெஷல் கேட்டீங்க. இது 8.4. 8.49 வருது எனக்கு. ஐயோ நான் அடிச்சிட்டேனே. அழிச்சிட்டியா? ஆன்சர் ஈக்குவல் பண்ணி பாரு. ஆன்சர் ஈக்குவல், கடைசியா நீ செஞ்ச விஷயம் வரும். 8.49 தான். அது அப்படிதான், இப்படிதான் நீ செக் பண்ணும். கடைசியா நீ சீலாப்பா ஓ. 1 தட்டிட்டேன்னா ஆன்சர் ஈக்குவல் தட்டிக்கோ. ஓகே இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்ட. ஆமா. ஓகே, 8.49. 49 வரும். ஓகே, குட், ரைட். ஓகே, இந்த கிராவிட்டி எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, gravitational force is a universal force. Therefore, the formula G equal to gm over r square can be used to calculate the gravitational acceleration on the surface of other bodies such as planet, moon, sun. இதை வச்சு மூனோட சன்னோட மற்ற பிளானட்டோட கிராவிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். Because we know the mass. Which planet has the largest gravitational acceleration? Which planet has the smallest? Okay, ஸோ அதுக்கு இந்த ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகே, இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய இதே தான் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் வீட்டில் போய் கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, யூஸ் த ஃபார்முலா G equal to gm over r square. ஓகே, ஆர் கொடுத்தாச்சு, மேஸ் கொடுத்தாச்சு. எல்லாரோடைய ஜியும் நான் அடுத்த வாரம் பார்க்கணும். ஓகே, ஆல் த பிளானட், the sun and the moon. Okay, எல்லாத்தையோடைய கிராவிட்டியை நம்ம பார்த்து வச்சுப்போம். Okay, right, we go to the third part. Okay, when the value of the gravitational acceleration on the surface of the planet is known, the magnitude of the gravitational force can be calculated. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, you sudah tahu G itu apa, F tu kita boleh agak berapa gravitational force dia. Gravitational force different, gravitational acceleration different. மறந்துடாதீங்க அதை. சரி, எதுக்காக நம்ம கிராவிட்டி தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறோம்? ஓகே, கிராவிட்டி தெரிஞ்சு வச்சு ஃபர்ஸ்ட் சர்வைவல், ரெண்டாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தியோரிலாம் வருமா? சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் பேப்பர் 2 கேள்விக்கு வரும். Why, according to you, according to your physics knowledge, why is it important for us to know the gravitational acceleration of other planets? அப்போ நீங்கள் சொல்ல தெரியணும். சர்வைவல், நம்மளோட சர்வைவல் எப்படி சர்வைவல்? ஏன்னா நம்ம கிராவிட்டி வச்சு நம்ம ப்ரோக்ரஸ் இன் டெலிகம்யூனிகேஷன் செய்யலாம். எப்படின்னா, the earth satellite in orbit can receive and transmit information across the earth. அப்போ அந்த அந்த எந்த டிஸ்டன்ஸில் வச்சாக்கா அந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ சும்மா ஒரு டிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா? அதோட கிராவிட்டி கால்குலேஷனும் இருக்குது. அப்புறம்
கிராவிடேஷனல் அக்சலரேஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வேற என்ன நீங்க கண்டுபிடிக்கலாம்னா யூ கேன் ஸ்டடி அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் வெதர். ஏன்னா அகெயின் த எர்த் சேட்டலைட் கேன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் எர்த் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். நம்ம போயிட்டு அந்த எர்த் அட்மாஸ்பியர் கிட்ட போயிட்டு அந்த சேட்டலைட் போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம்ல ஆர்பிட்ல. அப்போ அது வந்து அங்கே இருக்கிற தட்ப வெட்ப நிலையை வந்து கணக்கிட்டு என்ன அதோட வெதர் வரும் அப்படின்னு நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். மெட்டியரலாஜிக்கல் சேட்டலைட் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ரெண்டாவது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஓகே, research in the field of medicine can be enhanced by obtaining research result from zero or weak gravity. இப்போ ஜீரோவா இல்லை வீக் கிராவிட்டியாக இருந்தால் மனுஷன் உடம்புல எப்படிலாம் தப்பிக்கலாம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி நாளை பின்ன ஏர்த்தை விட்டு போகிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா வேறு பிளானெட்க்கு என்னது சும்மா வீடு மாற்றுற மாதிரி பிளானெட் மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க, மேபி பாசிபிள். அப்போ அந்த மாதிரி லோ கிராவிட்டியாக இருக்கும் போது நம்மளோட உடம்பை எப்படியெல்லாம் இந்த ஏர்த்லேயே வந்து நம்ம பழகிக்கணும், அங்கே இருக்கிற லோ கிராவிட்டியை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ அந்த மெடிக்கல் ரிசர்ச்க்கு அது உதவும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விண்வெளி ஆராய்ச்சி அதெல்லாம். ஓகே, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானெட். ஓகே, ராக்கெட்ஸ் கேன் லேண்ட் சேஃப்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானெட். ஸோ ஒரு பிளானெட்டோட கிராவிட்டி தெரியாமல் சும்மா அங்கே ராக்கெட்லாம் அனுப்ப முடியாது, போகிறதுக்குள்ளார வெடிச்சிடும், இல்லாட்டி கிட்டே நெருங்க விடாம கூட பண்ணலாம். பொறுத்து இருக்கு அந்த கிராவிட்டி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த ராக்கெட்டோட மேஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம விடணும், அதெல்லாம் இருக்கு. ஓகே, அப்புறம் ஆர்பிட் த பிளானெட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிராவிட்டி இருக்கிறனால தான் கரெக்டாக அந்தந்த பிளானெட் அதோட ஆர்பிட்டில் கரெக்டாக சுற்றி வருது, எந்த ஒரு ட்ரிஃப்ட் வேவும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் சேட்டலைட் கேன் ஆர்பிட் த பிளானெட் and provide information on the atmosphere to the surface of the planet. Same point repeated. ஓகே, அங்கே அட்மாஸ்பியரில் நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஏர்த்தில் கொடுக்கும். அப்போ அதை வச்சு நம்ம மத மாதிரிலாம் மெட்டியரலாஜிக்கல் வெதர் ஃபோக்காஸ் எங்கே என்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். யூஸ் கிராவிட்டி ஆஸ் அ ட்ரஸ்ட்னா வந்து ஒரு விதமான ஃபார்ஸ். ஸ்பேஸ் ஷிப் கேன் யூஸ் த கிராவிட்டி ஆஃப் த பிளானெட் டு புஷ் தெம் forward like a catapult. எப்படின்னா இப்போ ஒரு மூணில் இருந்தீங்கன்னா உன்னோட ஸ்பேஸ் ஷிப்பை எத்தி நீ அப்படியே ஃப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கேட்டபிள் மாதிரி. திஸ் கேன் சேவ் எனர்ஜி, கேன் மேக் ஸ்பேஸ் ஷிப் கோ ஃபர்தர். சும்மா இங்கே நவுறதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் ஷிப் தேவையில்லை. இந்த ஸ்பேஸ் ஷிப்பை அப்படியே எத்தி நீங்கள் பறப்பீங்க, ஏன்னா நீங்கள் தான் வெயிட்லெஸ்னஸ் அந்த மாதிரி இருப்பீங்களா கிராவிட்டி லோவாக இருந்துச்சுன்னா. ரைட், அண்ட் ஃபைனலி ஓகே, இஃபெக்ட்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆன் த க்ரோத் ஆஃப் ஹியூமன். நம்ம சொன்னோம்ல கிராவிட்டி வந்து கூடையாக இருந்தால் என்ன ஆகும், குறவாக இருந்தால் என்ன ஆகும். மெடிக்கல் படி நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகே, ரெடி. முதல்ல லங் சைஸ் பார்ப்போம். ப்ரீதிங் இஸ் ரிலேட்டட் டு ஏர் ப்ரெஷர் அண்ட் நாட் கிராவிட்டி. ஓகே, கிராவிட்டி எஃபெக்ட் த பிளட் ஃப்ளோ டு த லங். ஓகே, ப்ரீதிங் வந்து ஏர் ப்ரெஷரை பொறுத்து இருக்கு, கிராவிட்டி கிடையாது. ஏர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீ மூச்சு விடலாம். Gravity affect the blood flow to the lungs but does not change the size of the lung. Okay, அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொதுவாக ஓகே இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா blood flow வந்து அதை எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, this one I need to check again. This one is taken from a book. ஆக்சுவலி அவங்க இப்படி சொல்லியிருக்கணும், லங் சைஸ் வந்து எப்படி அவங்க இதெல்லாம் ராங்கான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் மெடிக்கல் படி ப்ரூஃபாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஃபிசிக் படி பேசணும், அதனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகே, ஐ திங்க் ஐ வில் ரீப்ளேஸ் திஸ். ஓகே, ஐ திங்க் ஐ வில் ரீப்ளேஸ் திஸ். சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸ் வந்து நம்ம அடுத்த வாரம் போகலாம். அடுத்த வாரம் நம்ம 3.1 முடிச்சிடலாம், கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3.1க்கான எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எழுஞ்சிக்கிங்க. ஓகே,
ஓகே, ஹை கிராவிட்டியோட இஃபெக்ட், லோவர் கிராவிட்டி, ஹையர் கிராவிட்டி, லோவர் கிராவிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லங்ஸோட சைஸ் பார்க்கலாம். ஹை கிராவிட்டினா லங்கோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, lower gravity lung size increases. ஸோ 3க்குலாம் போனீங்கன்னா உங்கள் லங் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். கொஞ்சம் பெருசாகும்னா நீங்கள் அப்படியே சூப்பர்மேன் மாதிரிலாம் இல்லை, லைக் வந்து சூப்பர்மேன் இல்லை, லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் டு டெல். அதாவது லங்ஸ் வந்து கொஞ்சம் mengembang sikit lah, lower gravity. ஓகே, வேறு எதெல்லாம் குறையும்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் குறையும் ஹையர் கிராவிட்டியில், மற்றதெல்லாம் ஏறும். மற்றது எல்லாமே ஏறும். ஓகே, என்னென்ன ஏறும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து போன் டென்சிட்டி, உங்களோட உடம்போட எலும்போட வெயிட்டு, போன் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, அப்புறம் வேற என்ன இன்க்ரீசஸ் பார்த்தீங்கன்னா மசில், உங்களோட மசில் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஏன்னா கிராவிட்டி பிடிச்சி இழுக்குதுல கீழே, அப்போ உங்களுக்கு வெயிட்டாக தானே இருக்கும் உங்கள் உடம்பு. மசில் டென்சிட்டி இன்க்ரீசஸ். அப்புறம் ஹார்ட்டில் இருக்கிற மசிலும் இன்க்ரீசஸ். ஹார்ட் மசில் இன்க்ரீசஸ். ஸோ ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களாம் ஹையர் கிராவிட்டி இடத்துக்கு போகக்கூடாது. ஓகே, அடுத்தது ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹையர் கிராவிட்டியில் லங்ஸ் மட்டும் தான் டிக்ரீசஸ், போன் டென்சிட்டி, மசில் டென்சிட்டி, ஹார்ட் மசில் இது எல்லாமே இன்க்ரீசஸ். ஸோ லோவர் கிராவிட்டியில் டோட்டல் ஆப்போசிட்ல, போன் டென்சிட்டி எழுஞ்சி வச்சுக்கிங்க, இதை போன் டென்சிட்டி டிக்ரீசஸ், இதை கிராஸ் போட்டு இதை எழுஞ்சி வச்சுக்கிங்க. மசில் டென்சிட்டி decreases, heart muscle decreases. Okay, all right, Done, sir. okay. Sir, Yeah, heart muscle னா என்ன? ஹார்ட் மசில்னா கார்டியாக் மசில், நீங்க பயாலஜில படிப்பீங்க. ஓ, ஓகே ஓகே. கார்டியாக் மசில் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். கார்டியாக்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, பல்மனரினா லங்ஸ் சம்மந்தப்பட்டது, ரேனல் அப்படின்னா கிட்னி சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து அந்த பயாலஜி டேர்ம்ஸ்லாம். ஸோ கார்டியா டு எனிதிங் ரிலேட்டட் வித் கார்டியா இது சும்மா ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஓகே கைஸ், நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம அடுத்த வாரம் சென்ட்ரிபெட்டல் ஃபார்ஸ் மறக்காம ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்க. Okay sir, thank you. All sir. right, all right, take care, bye Okay, guys. sir. Thank you, sir. Bye, sir. Okay, bye, take care.